ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் செஷனில் கூலம்ஸ்லாம் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் தென் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஃபைன். ஸோ ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ தென் கடைசியாக நம்ம 2 பார்ட் வந்து பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அ டைபோல் அலாங் ஆக்சியல் லைனு, ஈக்குவேட்டோரியல் லைன் அப்படிங்கிற 2 இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ், 2 டெரிவேஷன் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது ஃபைனல் ஃபார்மில் வந்து ஞாபகம் இருக்கணும். ஸோ அந்த ஃபார்மில் வச்சு நம்ம வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இதுதான் லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்துருந்த தியரி பார்ட். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 3 ஹெட்டிங்ஸ் ஆஃப் தியரி பார்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ அதில் நம்ம என்னென்ன பார்ப்போம்னா, டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ டைபோல். ஸோ ஒரு டைபோலை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம வச்சோம்னா அது எப்படி ஸ்பின் ஆகும், அது என்ன டார்க் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தென் வந்து அப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஓரியன்டேஷனுக்கும் எனக்கு எப்படி பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த டைபோலில் ஸ்டோர் ஆகியிருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம், ரைட்? ஸோ அதோட நம்மளுக்கு டைபோல் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டான பாயிண்ட் சார்ஜ், ஒரு பாயிண்ட் சார்ஜில் நம்மளுக்கு என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம், ஃபைன். ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம வந்து 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்ம சொன்ன மாதிரி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை டைபோல் இன் அன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் வந்து ஒரு டைபோலை ப்ளேஸ் பண்ணால் அந்த டைபோல் வந்து எனக்கு எப்படி டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகே, ரைட்? ஸோ இந்த செட்டப் வந்து எப்படி நம்ம வச்சுருந்துருக்கோம் அப்படின்னா, கரெக்டாக அது வந்து ஸ்பின் ஆகிற மாதிரி நம்ம ஒரு செட்டப்பில் வந்து நம்ம வந்து இனிஷியலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து செட் பண்ணிடுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு ஓரியன்டேஷனில் எப்படி வச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அது டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது, ரைட்? ஸோ அப்போ இங்கே என்னோடய செட்டப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, லெஃப்ட் சைடு வந்து நான் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்குது, பாசிட்டிவ் பிளேட் வந்து இருக்குது. நெகட்டிவ் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இருக்க போகுது, ஃபைன். ஸோ இதில் வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அஸ் யூஷுவல் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எமனேட் ஆகுது, அது வந்து போகுது, ஃபைன். இங்கே வந்து நான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இட் இஸ் லைக் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா நம்ம எந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணாலும் எனக்கு அந்த சார்ஜ், அந்த ஃபோர்ஸ், அந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ் வந்து சேமாக தான் இருக்க போகுது, ஃபைன். ஸோ அப்போ எல்லா பாயிண்ட்லையுமே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கான்ஸ்டன்ட், ஃபைன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை 1 கூலும் ஆஃப் சார்ஜ், ஓகே. அப்போ 1 கூலும் ஆஃப் சார்ஜை வந்து நம்ம இங்கே எந்த பொசிஷனில் இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அது என்னென்னா சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், ரைட்? புரியணும். அது எப்படி நம்ம வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம கெப்பாசிட்டர் நெக்ஸ்ட் வந்து ஒரு பேரலல் பிளேட்டை வச்சு நம்ம வந்து ஸ்டடி பண்ணுவோம், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம எது மட்டும் தெரியணும்னா, இதுக்குள்ளே நம்ம எந்த பொசிஷனில் நான் வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வச்சாலும் அது சேம் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இங்கே வச்சாலும் அதே ஃபோர்ஸ் தான், தள்ளி வச்சாலும் அதே ஃபோர்ஸ் தான். ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால் அப்படி இருந்திருக்காது. ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால் பக்கத்தில் இருக்கும்போது நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ஏன்னா நிறைய ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். வெளியில் போகப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். தட்ஸ் நாட் த கேஸ் ஹியர். ஒரு சர்டைன் ரீஜனை நான் வந்து லாக் பண்ண போகிறேன். அந்த சர்டைன் ரீஜனுக்குள்ளே எனக்கு எல்லா பொசிஷன்லேயும் சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அந்த சார்ஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகுது, ரைட்? ஸோ இது வந்து கிளியராக புரிஞ்சிருக்கணும், ரைட்? ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்ணியிருக்கும் போது நான் அந்த இதுக்குள்ளே நான் வந்து எதை ப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டைபோலை வந்து ஒரே ஒரு டைபோலை மட்டும் ஸ்டடி பண்ண போகிறேன். உள்ளே வந்து n நம்பர் ஆஃப் டைபோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரியல் டைம் சிச்சுவேஷனில் இப்போ வந்து டைபோல் அப்படிங்கிறது ஒரு H2O மாலிக்யூலோ இட் இஸ் அ டைபோல். அப்போ வந்து உள்ளே வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டைபோல் இருக்கும். ஸோ அப்போ ஒரே ஒரு டைபோலை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி அதோட பிஹேவியர் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இதில் எதுவும் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, ஓகே. ஸோ அதோட பொசிஷனை இனிஷியலாக நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்குன்னு வச்சுக்கோம், ஓகே. இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும்போது ஒரு சைடு வந்து எனக்கு வந்து என்னென்னா -Q வந்து இருந்திருக்கணும், இன்னொரு சைடு +Q இருக்கணும். ஸோ இந்த சிச்சுவேஷனில் மைனஸும் ப்ளஸும் இங்கே இருக்க போகிற +Q சார்ஜ் இந்த நெகட்டிவில் அட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு வந்து -Q வந்து இந்த பாசிட்டிவில் அட்ராக்ட் ஆகி பேலன்ஸ்டாக இருக்க போகுது, ஓகே. ரெண்டும் இழுத்து வச்ச மாதிரி இருக்க போகுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது ஒரு சர்டன் இன்க்ளினேஷன் வந்து நான் வந்து டில்ட் பண்ணி வச்சுருக்கேன், ரைட்? ஸோ அப்போ நம்ம டில்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ ரிலீஸ் பண்ணோன்னா அது எப்படி நம்மளுக்கு வந்து என்ன டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ஓகே. ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் தீட்டா ஸ்வெப்ட் வந்து அஸ் யூஷுவல் நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் தான் பாசிட்டிவ் தீட்டான்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்மளுக்கு வந்து ஒரு தீட்டா ஸ்வெப்ட் வந்து என்னென்னா சம் ஆங்கிள் வந்து எனக்கு வந்து இருக்க போகுது, ரைட்? ஸோ அப்போ இது நம்ம வந்து ஒரு சர்டன் இன்க்ளினேஷன் வந்து நான் வந்து இன்க்ளைன் பண்ணி வச்சுட்டேன். அப்போ இன்க்ளைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் எனக்கு எந்தெந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும், ஓகே. ஸோ அப்போ இந்த பாயிண்டில் மேலே இருக்க போகிறது எனக்கு என்னது
ப்ளஸ் q சார்ஜ். ஓகே. ஸோ கீழே இருக்க போகிறது வந்து எனக்கு என்னது நெகட்டிவ் மைனஸ் q. ஏன்னா நம்ம வந்து ஒரு சர்டன் இன்க்ளினேஷன் வந்து அதை வந்து டில் பண்ணி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ளஸ் q சார்ஜ் எப்படி ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா, ஆப்வியஸாக பாசிட்டிவ் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். அப்போ இதோட ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே ஆட் ஆகி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட். அப்போ அதோட ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து எந்த சைடு இருந்திருக்கணும் அப்படின்னா டுவர்ட்ஸ் த ரைட் இங்கே இருந்திருக்கணும். அப்போ F will be equal to E ஈக்குவல்ஸ் F by Q. அப்போ F வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா Q டைம்ஸ் E. ஓகே. ஸோ அப்போ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ் வந்து QEக்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதே மாதிரியே நம்ம இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜை கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருந்திருக்கணும், இந்த நெகட்டிவ் இதை ரிப்பல் பண்ண போகுது, இந்த நெகட்டிவ் இந்த பாசிட்டிவால் அட்ராக்ட் ஆக போகுது. ஸோ அப்போ அது ரெண்டுமே எனக்கு எப்படி இருந்திருக்குன்னா ஒரே ஃபேவரபுளாக மேலே மாதிரியே இருக்க போகுது. இந்த சுச்சுவேஷனில் கீழே உள்ள சார்ஜுக்கு வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் எனக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக போகுது. கரெக்ட். ஸோ அப்போ இங்கே வந்து நான் இங்கே கீழே வந்து எனக்கு வந்து எப்படி நான் போடணும் அப்படின்னா F ஈக்குவல்ஸ் QE. அதோட மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்னென்னா QE. இதோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் அப்படின்னா மைனஸ் QE ஐ கேப்னு நம்ம போடலாம். இங்கே ஜஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் இல்லாமல் வெறும் மேக்னிடியூடை மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னா கீழே உள்ள இங்கே இருக்க போகிற ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா QE. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோர்ஸ்னால் இது எந்த டைரக்ஷனில் ஸ்பின் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து தெரியும் நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே 0வாக தான் இருக்கணும். ஏன்னா ரைட் சைடு என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் லெஃப்ட் சைடு மேக்னிடியூட் இருக்க போகுது. தேர்ஃபோர் அந்த ரெண்டு ஃபோர்ஸும் இட் வில் பேலன்ஸ் ஈச் அதர். அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் 0. ஃபைன். ஆனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஒரே பாயிண்டில் எனக்கு வந்து ஆக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அந்த சிச்சுவேஷனில் தேர் வில் பி நோ ஃபோர்ஸ் நோ ரொட்டேஷன். ஆனால் இங்கே வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இட் இஸ் ஆக்டிங் வித் சர்டன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ரைட். அப்போ அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்லேருந்து ஆக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு ரொட்டேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகுது. ஃபைன். ஸோ சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நம்ம 11th நம்ம வந்து ரொட்டேஷனல் மோஷன் அந்த டாப்பிக்கில் நம்ம வந்து படிச்சிருந்தோம். நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபோர்ஸும் ஒரு ரொட்டேஷன் வந்து மேக் பண்ணணும்னா ஈக்குவல் அண்ட் ஒரு கப்பல் கிரியேட் ஆகணும்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருந்துட்டு சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக அது வந்து என்னன்னா அந்த பொசிஷனில் ஸ்பின் ஆகும். பட் ட்ரான்ஸ்லேட் ஆகாது. அதே பொசிஷனில் ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து அது வந்து என்னன்னா ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். ரைட். ஸோ சேம் திங் இங்கேயும் நடக்க போகுது. ஏன்னா ரெண்டுக்கும் நடுவில் வந்து எனக்கு வந்து செப்பரேஷன் இருக்குது. ரெண்டு ஃபோர்ஸுமே கரெக்டாக ஈக்குவல் அண்ட் தென் ஆப்போசிட் இருக்க போகுது. அப்போ வந்து இங்கே ட்ரான்ஸ்லேஷன் வந்து இருக்காது. ஓகே. ட்ரான்ஸ்லேஷன் வந்து இருக்காது. ஜஸ்ட் ரொட்டேஷன் மட்டும்தான் இருக்க போகுது. அதே பாயிண்டில் அது ஸ்பின் ஆகும். ரைட். ஒரு வேளை அப்படி ஸ்பின் ஆனதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகி நிற்க போகுது. அப்போ ரொட்டேஷன் இருக்காது, ட்ரான்ஸ்லேஷனும் இருக்காது. ஏன்னா ரெண்டுமே இந்த பொசிஷன் வரும்போது ரெண்டுமே ஒரே பாயிண்டில் வந்து எனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி வரும். பட் இந்த பொசிஷனில் இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆக போகுது, யூ வில் ஹேவ் டார்க். ஒரு கப்பல் வந்து கிரியேட் ஆக போகுது. அப்போ நம்ம இதை நம்ம இப்படி தள்ளி வச்சு நம்ம இந்த பொசிஷன்லேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து டூ அண்ட் ஃப்ரோ எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஆசிலேட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆசிலேஷன் எனர்ஜி டெசிபேட் ஆனதுக்கப்புறம் அது வந்து எனக்கு என்ன ஆகுனா ஒரு ஃப்ளாட் பொசிஷனில் வந்து நிற்க போகுது. ரைட். ஸோ லாஜிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தெளிவாக புரியணும். ஸோ நம்ம வச்சுருக்க பொசிஷனில் இருந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஒரு டார்க்கை இன்டியூஸ் பண்ண முடியும். ஆனால் நெட் ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த டார்க்கோட மேக்னிடியூட் வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட். ஸோ டார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் அண்ட் வெக்டார் ரெப்ரசன்டேஷன். அது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ டார்க்குக்கு வந்து ஃபார்முலா வந்து எனக்கு என்னது, இட் இஸ் லைக் வெக்டார் ஆர். கரெக்டு தானே. வெக்டார் ஆர் கிராஸ் வெக்டார் எஃப் தான் எனக்கு வந்து இங்கே வந்து டார்க்குன்னு இருக்கணும். ரைட். எஃப் வந்து எனக்கு வந்து தெரியும், அது வந்து QE தான். ரைட். அந்த பார்ட் வந்து இட் இஸ் டன். எனக்கு வந்து எது மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஆர் எந்த பொசிஷன்லேருந்து அது ஸ்பின் ஆக போதோ அங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸை தான் நான் வந்து என்னென்னு ஸ்பெசிஃபை பண்ணிடலாம் அப்படின்னா ஆறுன்னு என்னால் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆருக்கும் எஃப்க்கும் நான் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு டார்க் வந்து டைரக்ஷன் வந்து எனக்கு வந்து கிடைக்க போகுது. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து ஸ்பின் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா ரெண்டு சைடும் பாயிண்ட் மாஸ் வந்து இருக்குது. சென்டரில் இருந்து அது வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் டியில் செப்பரேட் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து அதோட சென்டர் வந்து எனக்கு வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா அதோட ஜாமெட்ரிக் சென்டர் தான் அதுக்கு சென்டர் ஆஃப் மாஸாக இருந்திருக்க போகுது. ஓகே. ஸோ இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவல் மாஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது மேலே இருக்க போகிற டிஸ்டன்ஸும் எனக்கு வந்து கீழே இருக்க போகிற டிஸ்டன்ஸ் டி ரெண்டுமே எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஈக்வி டிஸ்டன்ஸ், ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் இன் லென்த் மேக்னிடியூடில். ஓகே. ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இது வந்து எனக்கு வந்து என்னென்னா டி, அதே மாதிரி இது வந்து எனக்கு வந்து என்னென்னா டி.
ஓகே. ஸோ இந்த P வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டைபோல் மொமெண்ட்டோட டைரக்ஷன். அது எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்க போகுது. ஃபைன். ஸோ இது கடைசியாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ராடு இருக்குது, அது வந்து ஸ்பின் ஆக போகுது, அதோட சென்டர் பொறுத்து. அப்படி இருக்கும்போது டார்க் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரைட். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதனால ஃபர்ஸ்ட்டு கிரியேட் ஆக போகிற டார்க் என்னென்னு நம்ம வந்து டைரக்ஷன் வந்து போட்டுற வேண்டியதான். இதை டவ் 1 ஃபர்ஸ்ட்டு டார்க்குன்னு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதான். இது வந்து செகண்ட் காம்போனன்ட். ஓகே. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான், ஏன்னா 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ ரெண்டோட எஃபெக்ட்டும் சேர்ந்து தான் எனக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த இது வந்து ஸ்பின் ஆக போகுது. ரைட். லாஜிக் வந்து புரியும். இங்கிட்டும் பிடிச்சி இழுக்குது, அதே ஃபோர்ஸில் இது இங்கிட்டும் பிடிச்சி இழுக்குது. ஓகே. ரைட். ஸோ அப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கேஸ். அப்போ வந்து ஆர், இது வந்து எஃப். ரைட். அப்போ நம்ம வந்து ஆர் கிராஸ் எஃப் வந்து போடணும் அப்படின்னா ஆப்வியஸாக எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும். ஸோ இந்த இது வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ டைரக்ஷனுக்காக திஸ் வில் பி மை வெக்டார் டி. ரைட். அப்போ இங்கே வந்து டி கிராஸ் எஃப். ரைட். அப்போ டி வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து இன்க்ளினேஷனில் மேலே போகிற மாதிரி இருக்குது. எஃப் வந்து டுவர்ட்ஸ் த ரைட் வந்துருக்கு. அப்போ வந்து இட் வில் பி இன் டு த பிளேன் ஆஃப் பேப்பர். ரைட். கிராஸ் ப்ராடக்ட் வந்து ஞாபகம் இருக்கணும். நம்ம 11th பார்த்தது தான். டேக் யூர் ரைட் ஹேண்ட். ஓகே. ரைட் ஹேண்ட் எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதர் வே ரவுண்ட் தெரியும். பட் டேக் யூர் ரைட் ஹேண்ட். நீங்கள் கரெக்டாக கேர்ள் பண்ணிங்க அப்படின்னா கெட் த ஆன்சர். ரைட். வீடியோவில் வந்து நீங்கள் அதர் வே ரவுண்ட் தெரிகிற மாதிரி இருக்கும். பட் எனிவே உங்களுக்கு வந்து இந்த லாஜிக் வந்து புரியணும். ஸோ வெக்டார் டி வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் லைக் அப். எஃப் வந்து எப்படி இருக்குன்னா ரைட் இருக்கணும். அப்போ உங்களோட தம் வந்து இட் வில் பாயிண்ட் டவுன்வர்ட்ஸ். கரெக்டு தானே. டி வந்து மேலே, எஃப் வந்து டுவர்ட்ஸ் த ரைட். அப்போ வந்து இட் வில் பாயிண்ட் அப்வர்ட்ஸ். ஃபைன். ரைட் ஹேண்டில் வந்து பண்ணணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டில் க்ரியேட் ஆக போகிற டார்க் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும். ஸோ ஆர் கிராஸ் எஃப் வந்து நம்ம வந்து போட வேண்டியதான். ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. ரைட். ஆப்வியஸாக தீட்டா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா எனக்கு வந்து இந்த ஆங்கிள் தீட்டானாலும் இது ஒரே லைன் தான். அப்போ இது ரெண்டும் எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும். தீஸ் டூ வந்து எனக்கு வந்து இட் இஸ் லைக் அல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அப்போ கண்டிப்பாக இந்த ஆங்கிளும் மேலே இருக்க போகிற இந்த ஸ்மால் காம்பனண்ட் இதுவும் எனக்கு வந்து என்னவாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னா அதுவும் எனக்கு தீட்டாவாக தான் இருந்திருக்கணும். அப்போ ஐம் ஜஸ்ட் டன். இப்போ எனக்கு வந்து என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா டார்க் என்னங்கிறது நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ டார்க் வந்து ஆருக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா டி அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா QE. ஓகே. ஆர் கிராஸ் எஃப்னால சைன் காம்பனண்ட் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அப்போ DQE சைன் தீட்டா டைரக்ஷன் வந்து இட் இஸ் இன் டு த பிளேன் ஆஃப் பேப்பர். அப்போ நெகட்டிவ் K கேப் மைனஸ் K கேப். ஓகே. ஸோ திஸ் திங் இஸ் டன். இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டார்க் வந்து நம்ம என்னங்கிறது மேலே போனால் டவ் 1 என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ மேலே இருக்க போகிற இந்த காம்பனண்ட் வந்து டவ் 1, கீழே இருக்க போகிற இந்த காம்பனண்ட் வந்து நம்ம வந்து என்னென்னா டவ் 2ன்னு வச்சுக்கலாம். ஃபைன். கண்டிப்பாக இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அது வந்து ரொட்டேட் ஆக முடியும். ஸோ இப்போ நம்ம கீழே உள்ளதுக்கு வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கணும். வெக்டார் டி வந்து எனக்கு வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி எஃப் வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து இருக்க போகுது. ஓகே. ஸோ அப்போ இது வந்து எனக்கு டவுன்வர்ட்ஸில் இருக்கும். ரைட் ஹேண்ட் எடுத்துக்க வேண்டியதான். அப்போ உங்களை நோக்கி வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ எஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து லெஃப்ட் வந்து போகிற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ அப்போ லெஃப்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கர்ல் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி இன் டு த பிளேன் ஆஃப் பேப்பர். ஓகே. ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம 4 ஃபிங்கர்ஸை பாயிண்ட் பண்ணி டியிலேருந்து எஃப்க்கு வந்து நான் வந்து கர்ல் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட தம் வந்து இட் வில் பாயிண்ட் டவுன்வர்ட்ஸ். ஃபைன். ஸோ இதிலெல்லாம் தெளிவாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தது தான், 11th படிச்சிருந்தது தான். ஸோ அப்போ டியும் எஃப்ஐயும் நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் எனக்கு என்ன வந்துருக்கணும் டிஎஃப்இ. ஸோ சேம் தீட்டா சைன் இந்த இடத்துல என்ன தீட்டா இருந்துச்சோ அதே தீட்டா தான் இங்கே வந்து வந்திருக்கணும். இது வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ திஸ் தீட்டாவும் இந்த தீட்டாவும் சேமாக தான் இருக்கணும். ஸோ அப்போ மேலே எனக்கு என்ன தீட்டா கிடச்சிச்சோ அதே தீட்டா தான் இது. ஸோ அப்போ வந்து டவ் 1ம் டவ் 2வும் சேம் தான். ஈவன் இன் சேம் டைரக்ஷன் அதே மேக்னிடியூட் தான். அப்போ அதனால நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா டார்க் டவ் 1 வில் பி ஈக்குவல் டு டார்க் டவ் 2. ரெண்டுமே சேம் தான். ஓகே. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து எந்த பாயிண்ட்டை பொறுத்து அது ரொட்டேட் ஆகுதோ ஸோ அங்கேருந்தால் நம்ம வந்து டார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரைட். ஸோ அப்போ நெட் டார்க்னாலே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணோம். அந்த பாயிண்ட்லேருந்து ஸ்பின் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிற ரொட்டேஷனல் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறது தான் டார்க். ரைட். இதை 11thலேயே நம்ம நல்லா பார்த்துருந்தது. ஸோ டவுட் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ டார்க் நெட் டவ் நெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். எல்லா ஃபோர்ஸையும் சம் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு என்ன வந்துன்னா நெட் ஃபோர்ஸ். ஸோ சேம் வே டவ் நெட்டுங்கிறது எல்லா டார்க்கையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து டவ் நெட் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் டவ் நெட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா டார்க் வெக்டார் டவ் 1 ப்ளஸ் வெக்டார் டவ் 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து டவ் நெட் வந்து கிடைக்க போகுது. ஸோ அது வந்து
இதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்னா இட் வில் பி ஈக்குவல் டு 2D என்ன டபுள் த டைம்ஸ் ஓகே QE sin theta minus k cap ஓகே ஃபைன். இது வந்து புரிஞ்சிருக்கணும். சரி, அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டார்க்குக்கு வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் சி 2D QE இதெல்லாம் வந்து 2Dயும் ஐ மீன் இந்த Q அந்த சார்ஜ் எல்லாம் விட நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது எது வந்து ஃபேவரபுளாக இருக்குன்னா டைபோல் மொமெண்டால் ரெப்ரசென்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ரைட். அப்போ டைபோல் மொமெண்ட் வந்து நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா மேக்னிடியூடை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா Q2D ரைட். Q2D வந்து எனக்கு டைபோல் மொமெண்டால் சேஞ்ச் பண்ண முடியும் ஃபைன். ஸோ இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சம் ரீஅரேஞ்சிங் ஸ்டஃப் மட்டும் நடக்குது. அப்போ 2DQ அது வந்து எப்படி மாறிடும் அப்படின்னா PE sin theta minus k cap ஃபைன். got it. ஸோ அப்போ PE sin theta minus k cap தான் இந்த பாயிண்டில் உள்ள டவ் ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா டவ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு PE sin thetaன்னு ஓகே. ஸோ ஆனால் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷனில் மைனஸ் கே கேப் வந்து எனக்கு வந்து டேரெக்ஷனாக இருந்திருக்கு. ஆனால் வந்து எப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் கரெக்டாக மைனஸ் கே கேப்பை மேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் PAEயும். ஸோ அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் அதுக்கும் வெக்டார் பியையும் வெக்டார் இயையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு கரெக்டான டவ் வந்து கிடைக்கும் ஃபைன். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் பியோட டேரெக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா அப்வர்டில் இருந்துச்சு. ஸோ டியோட டேரெக்ஷனும் பியோட டேரெக்ஷனும் சேம் தான் ஓகே. புரியணும் மேலேருந்து பார்க்கும்போது பியோட டேரெக்ஷனும் இந்த டியோட டேரெக்ஷனும் சேமில் இருந்துச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இயும் எஃப்பும் எனக்கு வந்து ஒரே டேரெக்ஷனில் இருந்துச்சு ஓகே. ஸோ அப்போ பி கிராஸ் இ பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து கரெக்டாக மைனஸ் பி கிராஸ் இ பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக மைனஸ் கே கேப் வந்து இன்வரில் இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர் எனக்கு கிடச்சிரும் கரெக்ட். this will be like P இது வந்து E. ஸோ P cross Eயும் D cross F எனக்கு சேம் தான். ஸோ E cross P பண்ணணுமா P cross E பண்ணணுமாங்கிறத கன்ஃபியூஷன். இந்த சிச்சுவேஷனில் எனக்கு கரெக்டாக மைனஸ் கே கேப்போட மேட்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து தெரியணும் ஃபர்ஸ்ட் வந்து வெக்டார் Pயை தான் வெக்டார் Eயோட நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது ரைட். ஸோ அப்போ வந்து இப்போ வந்து டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ டைபோல் இன் அன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ரைட். ஸோ இதில் டவுட் இருக்கக்கூடாது ஃபைன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ஜென்ரலாக டவுன்னா என்னது வெக்டார் ஆர் கிராஸ் வெக்டார் எஃப் ஃபைன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்னென்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோல் வந்து ஒரு சார்ஜ் பிஹேவ் பண்ணுறதை வச்சு நான் வந்து என்னென்னா டைபோல் டார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை எது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா டைபோல் மொமெண்ட் கிராஸ் ப்ராடக்ட் வித் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இட் வில் பி ஹேண்டி சம் சால்வ் பண்ணுறது வந்து கரெக்டாக குயிக்காக சால்வ் பண்ணிடலாம் ரைட். இந்த ஃபார்மில் வந்து நம்ம அடிக்கடி எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்மில் மெமரைஸ்டாக தெரியணும் ஓகே. டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து நம்ம ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேலே சொன்ன அந்த கதை தான். இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நெட் ஃபோர்ஸ் வந்து 0. தேர்ஃபோர் எது மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னா தேர் இஸ் நோ ட்ரான்ஸ்லேஷன். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் வந்து எனக்கு வந்து இருக்காது. எது மட்டும் தான் பாசிபிள் அப்படின்னா ரொட்டேஷன் மட்டும்தான் பாசிபிள் ஃபைன். ஸோ அப்போ எது வந்து இருக்காது தேர் இஸ் நோ translation okay. only எது மட்டும் possible அப்படின்னா only rotation is possible fine. ஸோ அப்போ இது புரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஃபைன். அப்போ இதே மாதிரி திஸ் இஸ் லைக் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா ஒரு சைடு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நிறைய டம்ப் பண்ணி வச்சிட்டோம், இன்னொரு சைடு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு வந்து என்னென்னா ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு பெரிய பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் இருக்குது. அப்போ அந்த சுச்சுவேஷனில் எனக்கு வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும் ஓகே. புரியணும். அப்போ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் எனக்கு எது பாசிபிளாக இருக்கும்? இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். வாட் எவர் த சார்ஜஸ். ஸோ மேலே இருக்க மாதிரியே நம்ம வந்து செட்டப் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் கியூ இருக்க போது இங்கே மைனஸ் கியூ ரைட். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறோன்னா மேலே ப்ளஸ் கியூ இங்கே மைனஸ் கியூ ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக இது வந்து டுவர்ட்ஸ் த ரைட் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், இது டுவர்ட்ஸ் த லெஃப்ட். நம்மளுக்கு தெரியுது இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து டென்சராக இருக்குது, இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓகே. ஸோ இங்கே வந்து டென்ஸாகவும் இருக்குது, இங்கே வந்து அந்த டென்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து எனக்கு வந்து டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்குது ரைட். ஸோ இங்கே ஹை டென்ஸ் இங்கே லோ டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ளஸ் கியூ சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், மைனஸ் கியூ சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் வில் கான்ஸ்டிடியூட் கப்புள். இதனால் ஒரு ரொட்டேஷனும் இருக்க போது ஒரு டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஆனால் இது வந்து டுவோர்ட்ஸ் த ரைட்
எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகியும் போயிட்டே இருக்கும். ரைட்? அப்ப இட் இஸ் ஆப்வியஸ் ரைட்? ஒரு ஃபோர்ஸ் வந்து நெட் ஃபோர்ஸ் இஸ் நாட் 0 தேர்ஃபோர் ட்ரான்ஸ்லேஷன் இருக்க போது. அப்போ அதே மாதிரி அதோட சென்டர பொறுத்து அது வந்து இட் வில் ரொட்டேட். சேம் வே எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, டுவர்ட்ஸ் த ரைட் வந்து எனக்கு ட்ரான்ஸ்லேஷனும் இருக்க போகுது. ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆப்வியஸ். எஃப் நெட் வந்து 0 இல்ல. அப்ப ட்ரான்ஸ்லேஷன் இருக்க போகுது. நம்ம வந்து சென்டர் ஆஃப் ஆரிஜின்லேருந்து 2 ஸ்பேஸ் தள்ளி வந்து எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சென்டர்லேருந்து 2 ஸ்பேஸ் தள்ளி எனக்கு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ டார்க்கும் இட் வில் கன்ஸ்டிடியூட் ரைட். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் இன் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எது 2 பாசிபிள் அப்படின்னா, போத் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் ரொட்டேஷன் ஆர் பாசிபிள். ஃபைன். ஸோ அப்போ ரெண்டுமே இட் இஸ் பாசிபிள். ஓகே. ஸோ அதான் இங்கே வந்து நம்ம வந்து கீழே வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எது வந்து கிரேட்டராக இருக்கணும் அப்படின்னா, F1 ஹேஸ் டு பி கிரேட்டர் வென் கம்பேர்ட் டு F2. ஸோ இங்கே F net is not equal to 0 ரைட். ஸோ அப்போ இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை அ டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா, டார்க் டவு வில் பி ஈக்குவல் டு வெக்டார் பி கிராஸ் வெக்டார் இ ரைட். அது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ அதே மாதிரியே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் அது டார்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அதே மாதிரி அதில் வந்து ட்ரான்ஸ்லேஷனும் இருக்கும் ரைட். ஸோ இந்த பார்ட்டில் இந்த தியரி பார்ட்டில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. கிளியராக புரிஞ்சுருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனர்ஜி ஸ்டோர்டு இந்த டைபோல். அந்த டைபோலில் இந்த என்ன பொசிஷனில் வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் அ டைபோல். ஃபைன். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இங்கேயும் நம்ம வந்து ஒரு டைபோலை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பொசிஷன்லையும் அதில் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் என்னென்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் அ டைபோல். ஸோ அதான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அஸ் யூஷுவல் லெஃப்ட் டு ரைட் வந்து இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் பண்ணியிருக்கோம். ரைட் சைடு வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்கோம். ஃபைன் ரைட். அந்த இதுக்கு நடுவில் வந்து நான் வந்து ஒரே ஒரு டைபோலை மட்டும் நான் வந்து ஸ்டடி பண்ண போகிறேன். ஸோ அந்த டைபோலை இப்போ இந்த சிச்சுவேஷனில் லாஸ்ட் டைம் மாதிரியே நான் எப்படி இன்க்ளைன் பண்ணி வச்சுருக்கேன்னா, ப்ளஸ் கியூ வந்து மேலே இருக்குமா, நெகட்டிவ் வந்து கீழே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இனிஷியலாக அது வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லெஃப்ட் சைடில் இருக்க போகிற ஃபோர்ஸும் ரைட் சைடில் இருக்க போகிற ஃபோர்ஸும் ஒரே மாதிரி பேலன்ஸாக இருந்திருக்கணும் ரைட். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து நம்ம வந்து புஷ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சர்டன் இன்க்ளினேஷனில் நம்ம வந்து தள்ளி வச்சுருந்துருக்கோம் ரைட். ஸோ அது கொடுத்த டார்க்குக்கு நம்ம ஆப்போசிட்டில் நம்ம வந்து ஸ்பின் பண்ணி வச்சுருக்கோம். தேர்ஃபோர் எனர்ஜி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஆப்வியஸாக இதில் வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகி தான் இருக்கணும் ரைட். நம்ம வந்து டிரைவ் பண்ணும்போது வில் கெட் இட். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சர்டன் இன்க்ளினேஷனுக்கு வந்து நம்ம வந்து தள்ளி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்துருக்கோம். ஃபைன். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன், ஒர்க் டனுக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் போட்டோம் அப்படின்னா தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரைட். ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் 11th பார்த்தது தான். ஸோ பிஃபோர் ஒர்க் டன் நம்ம ஒரு நெகட்டிவ் சைனை வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஃபைன். ஸோ அப்போ சேம் திங் தான் இங்கேயும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வந்து போட்ட வேண்டியதான். ஸோ du will be equal to negative of அப்போ ஒர்க் டன் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் விச் இஸ் லைக் dw. அப்போ ஒர்க் டன் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும், நெகட்டிவ் ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப் dw நம்ம இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா எய்தர் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட். ஆனால் அது இங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா இங்கே ரொட்டேஷனல் மோஷன். அப்போ ரொட்டேஷனல் அப்படின்னா ஃபோர்ஸுக்கு பதிலாக டார்க் வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக டி தீட்டா வந்து வரப்போகுது ரைட். ஸோ ஸ்மால் இன்டர்வலில் ஒர்க் டன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனால நம்ம டி தீட்டா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மை நெகட்டிவ் ஆஃப் வெக்டார் டவு டாட் டி தீட்டா அண்ட் இட்ஸ் வெக்டார். ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து டாட் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து எனர்ஜி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி கிடையாது, இட்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி. நம்ம டாட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே 11th நம்ம பார்த்தது தான். ஸோ அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு இந்த நம்ம எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா இந்த மொத்த டேர்ம் நெகட்டிவை சேர்த்து எனக்கு வந்து பாசிட்டிவ் ஆன்சர் வந்து வரும். விச் மீன்ஸ் எனர்ஜி இந்த டைபோலுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து உள்ளே போய் ஸ்டோர் ஆகுது. நம்ம விட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகும் ரைட். அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து எனக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகிற மாதிரி எனக்கு வந்து கிடைக்கணும். ஃபைன். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த செட்டப் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனில் எப்படி ஸ்பின் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆன்டி கிளாக் வைஸ் தீட்டா வந்து எனக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னாலே தீட்டா வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தாலே தீட்டா இஸ் பாசிட்டிவ் ரைட். நம்ம இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண ஒரு லாஜிக் தான். ஸோ தீட்டா வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னால் இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ ஜென்ரலாக நம்ம கிராஃப் ட்ரா பண்ணும்போதே தெரியும்.
ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேருந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா தீட்டா எப்போவுமே நம்ம ஆன்டி கிளாக் வைஸை தான் எடுத்துக்குவோம். ஸோ அதுதான் நம்மளோட கன்வென்ஷன். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் செட் பண்ணியிருக்கேன். தேர்ஃபோர் இந்த தீட்டா வந்து எனக்கு வந்து என்னென்னா ஆங்கிள் ஆஃப் தீட்டா இஸ் பாசிட்டிவ், விச் மீன்ஸ் ப்ளஸ் கே கேப்பில் இருக்குது. ரைட்டு. அது நம்ம வந்து ஸ்பின் பண்ணும்போது அது நம்மளுக்கு கொடுத்த டார்க் வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா அது வந்து ஆப்போசிட்டில் இருக்க போகுது. ஃபைன். ஸோ அப்போ தீட்டா வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஆப்வியஸாக இது நம்மளோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அது மேலே கொடுத்துருந்த டார்க் வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா அது வந்து கிளாக் வைஸில் இருந்திருக்கணும். அப்போ டார்க்கோட டேரக்ஷன் வந்து மைனஸ் கே கேப் விச் வில் பி இன் டு த பிளேன் ஆஃப் பேப்பர். முன்னாடி தான் நம்ம பார்த்துருந்தோம்ல. ஸோ அப்படி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா டார்க் வந்து மைனஸ் கே கேப்பில் இருந்திருக்கணும். தீட்டா வந்து எனக்கு வந்து பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ அப்போ டவ் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும்னா இட் வில் பி லைக் மைனஸ் கே கேப். அதே இது வந்து டி தீட்டா வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவில் இருந்திருக்கணும். ஸோ அப்போ அது ரெண்டோட டேரக்ஷனை வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. டவுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? நம்ம முன்னாடி பார்த்துருந்த பிஇ சைன் தீட்டா அதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ள யூஸ் பண்ணி நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது கெட் த ஆன்சர். ஃபைன். ஸோ இங்கே வந்து மேலே என்ன சொல்லியிருக்கணும் அதான் டார்க் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். அது கொடுத்த டார்க் வந்து எப்படி இருந்துச்சு? அது கொடுத்த டார்க் வந்து கிளாக் வைஸில் இருந்துச்சு. நான் எப்படி ஸ்பின் பண்ணேன்? ஆன்டி கிளாக் வைஸில் ஸ்பின் பண்ணேன். தேர்ஃபோர் தீட்டா வந்து பாசிட்டிவ், அது கொடுத்த டார்க் வந்து நெகட்டிவ். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் மூவ் ஆகிறோம். அப்போ கன்ஃபார்மாக நான் கொடுத்த எனர்ஜி வந்து உள்ள டார்க்குக்கு ஃபேவரபுளாக மூவ் ஆகலை, நம்ம அதுக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆகிறோம். அப்போ தேர்ஃபோர் எனர்ஜி வில் பி ஸ்டோர். ஃபோர்ஸுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம மூவ் ஆகிறோம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர் தான். நாங்கள் ஸ்ப்ரிங்கை கம்ப்ரஸ் பண்ணும்போது எனர்ஜி ஸ்டோர் ஆகல. சேம் intuition, same logic here. So torque and angle of rotation எப்படி இருக்கு அப்படின்னா they both are opposite to each other. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபைன். ஒரு ஆப்போசிட் டு ஈச் அதர். தேர்ஃபோர் எனர்ஜி வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் மாறி மாறி இருக்கிறதுனால கன்ஃபார்மாக எனர்ஜி ஸ்டோர் ஆன மாதிரி தான் வரணும். ரைட். நம்ம அது வந்து ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் எனர்ஜி ஸ்டோர் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட் ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷனில் கன்ஃபார்மாக எனர்ஜி ஹேஸ் டு பி ஸ்டோர்ட். ரைட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டவுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா பிஇ சைன் தீட்டா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். இந்த டார்க் வந்து இட் வில் பி இன் டு த பிளேன் ஆஃப் பேப்பர். லாஸ்ட்டில் பார்த்தது தான். டி தீட்டா வந்து ஆன்டி கிளாக் வைஸ்னால அது வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் கே கேப். ரைட். அந்த கேர்ள் ரைட் ஹேண்டில் கேர்ள் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கேர்ள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகும்போது தம்பு அப்பரில் தான் பாயிண்ட் பண்ணணும். ஃபைன். ஸோ இந்த லாஜிக் நோஷன் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். தேர்ஃபோர் இங்கே டியூ வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் மைனஸ் பிஇ ஓகே சைன் தீட்டா. இதோட டைரக்ஷன் வந்து எப்படி இருந்திருக்குன்னா மைனஸ் கே கேப் டாட் டி தீட்டா. இதோட டைரக்ஷன் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் கே கேப். ரைட். ஸோ இது ரெண்டுமே இட் இஸ் டன். ஸோ ஆப்வியஸாக இது ரெண்டையும் நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு சேம் காம்பனண்ட்டை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே இருக்க போகிறது கே மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு என்ன வந்துருக்கணும் பிஇ சைன் தீட்டா டி தீட்டா நெகட்டிவ் வந்துருக்கணும். மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் இருக்குது பொட்டன்ஷியல்னால எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் அந்த ஃபார்முலாலேருந்தே வந்திருக்கும். ஸோ அந்த ரெண்டு மைனஸும் மல்டிப்ளை ஆகி இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஓகே. ஸோ அப்போ இது நம்ம இன்டெகிரேட் பண்ணால் அதுக்கு எந்த டோட்டல் பொட்டன்ஷியல். ரைட். அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் வில் பி ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா டி தீட்டா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணிவிட்டு அந்த வெக்டார் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம இதை இன்டெகிரேட் பண்ணுறோன்னா இல் கெட் த ஆன்சர். ஃபைன். ஸோ அப்போ இன்டெகிரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். வீணோ இதில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது? P dipole moment for a dipole is constant. அது Q2D தான். அது சேஞ்ச் ஆகாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அதனால் எல்லா பாயிண்ட்லையும் எனக்கு வந்து சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்க போகுது. ஸோ ஈயும் கான்ஸ்டன்ட். சைன் தீட்டா தான் இங்கே வந்து ஒரு வேரியபிள் பேராமீட்டரில் ஒவ்வொரு பொசிஷனுக்கு ஒவ்வொரு தீட்டா வந்து வரப்போகுது. அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் டி தீட்டா நான் வந்து இன்டெகிரேட் பண்ணணும். ரைட். ஸோ அப்போ எனக்கு வந்து இங்கே எனக்கு வந்து வந்துருக்குன்னா பிஇ வந்து இட் வில் கம் அவுட் ஆஃப் த இன்டெக்ரல். அப்போ யூ வில் ஹாவ் பிஇ integral of sin theta d theta. right. இப்போ நம்ம இந்த டேர்மை ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா get the potential u. ரைட். ஸோ அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுறது வந்து நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ண முடியும். 0 டிகிரி டு 90 டிகிரி நான் இன்டெகிரேட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அந்த கேப்பில் எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகிருக்கோ ரிலீஸ் ஆகிருக்கோ அப்படிங்கிற வேல்யூ வந்து எனக்கு வந்து கிடச்சிரும். ஸோ நம்ம அப்படியே இன்டெகிரேட் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த சிச்சுவேஷனில் ஐ டூ இன்டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ இன்டெஃபினைட் இன்டெக்ரல் அப்படின்னா நான் லிமிட்ஸை கன்சிடர் பண்ணாமல் நான் இன்டெகிரேட் பண்ணுவேன். விச் மீன்ஸ் எனக்கு அந்தந்த பாயிண்ட்டில் எனக்கு என்னென்ன வேல்யூ கிடைக்குமோ அது கிடச்சிட்டே வரும். ஸோ தட் எனக்கு ஒரு இன்டர்வல்குள்ளே எனக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்னா ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ அப்போ இன்டெஃபினைட் இன்டெக்ரல் அப்படிங்கும்போது ஐ நாட் கன்சிடர் த லிமிட்ஸ். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து வெரிஃபை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போ இதை ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும் யூ ஹேவ்
PE that will be the same thing. Sin theta நம்ம integrate பண்ணுறோம் அப்படின்னா it is negative cosine theta. அப்போ எனக்கு என்ன minus PE cosine theta. Fine. ஸோ இப்போ வந்து இன்டகிரேஷன் இஸ் டன். ஸோ அப்போ இந்த இன்டகிரேஷனை ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நான் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் இட். இங்கே ஏன் நம்ம வந்து இன்டெஃபினைட் இன்டகிரேஷன் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஃபைன். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு பொசிஷனும் செட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து 0 டிகிரி. இன்கேஸ் 0வாக இருந்தால் எனக்கு வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அதில் இருந்திருக்கணும், என்ன வேல்யூ வந்து இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தீட்டா வந்து when it was equal to 0 டிகிரி. ஓகே. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி அப்படின்னா பக்காவாக அலைன் ஆகிருக்கணும். இங்கிட்ட வந்து பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவும் கரெக்டாக அட்ராக்ட் ஆகிருக்க போது, பாசிட்டிவும் இந்த சைடில் பாசிட்டிவ் நெகட்டிவும் அட்ராக்ட் ஆகிருக்க போகுது. விச் மீன்ஸ் அது நம்மளுக்கு வந்து பார்த்தாலே தெரியுது நம்ம வந்து அது வந்து லோயஸ்ட் எனர்ஜியில் இருக்கணும். அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா அது வந்து அதுக்கப்புறம் நம்ம எனர்ஜி கொடுத்தா தான் உள்ளே ஸ்டோர் ஆகிட்டே போக போகுது. ஸோ தட் வில் பி மை ஸ்டார்டிங் பொசிஷன், ரைட்? அதை நம்ம கரெக்டாக 0 டிகிரி நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நான் வந்து இன்க்ளினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து வந்து 90 டிகிரி கொண்டு போவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்படின்னா கொசைன் 0 டிகிரி வந்து எனக்கு வந்து என்னது தெரியும், இட் இஸ் லைக் 1. தேர்ஃபோர் when theta was equal to 0 டிகிரி அதில் இருந்த பொட்டன்ஷியல் வந்து இட் வாஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஇ. ஓகே. ஸோ வந்து 0 கிடையாது, நெகட்டிவில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே கன்சிடரேஷன். ஓகே. ஸோ அங்கேருந்து அது வந்து ஸ்டார்ட் ஆகுது மைனஸ் பிஇ. அப்புறம் நம்ம இன்க்ளைன் பண்ணும்போது எனக்கு தெரியும் நம்ம வந்து இன்க்ளினேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வி ஆர் மூவிங் அகெயின்ஸ்ட் த டார்க்குக்கு அகெயின்ஸ்டாக வந்து நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். கன்ஃபார்மாக இப்போ எனர்ஜி ஸ்டோர் ஆகிட்டு தான் வரணும். ஓகே. ஸோ அப்போ இது நெகட்டிவில் இருந்துச்சுன்னா இங்கே நெகட்டிவ்லேருந்து ரைஸ் ஆகி வர மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து என்னென்னா இது வந்து ஒரு 90 டிகிரி ஸ்வெப்ட் ஆயிடுச்சு. கரெக்டு தானே? ஸோ 90 டிகிரி வந்து இங்கே வந்து ஸ்வெப்ட் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் அடுத்த சிச்சுவேஷனில் இங்கே வந்து தீட்டா வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் வில் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ எனக்கு வந்து இங்கே ஸ்வெப்டாக இருக்கிறது வந்து எனக்கு என்னென்னா 90 டிகிரி. ஓகே. ஸோ ஃபைன். ஸோ அப்போ இந்த பொசிஷனில் நம்ம வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோன்னா எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும், கொசைன் 90 டிகிரி வந்து 0. தேர்ஃபோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி கோஸ் டு 0. ஓகே. ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி 0. ஓகே. இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டார்ட் ஆகுது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, நெகட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நெகட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நான் கொடுக்குற எனர்ஜி எல்லாம் ஸ்டோர் ஆகி இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே வருது, பாசிட்டிவாக காம்பன்சேட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு 0 வந்து வந்துருச்சு. ஓகே. ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் ஆப்வியஸாக பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் ஸ்டோர். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஸ்டோர். ஃபைன். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நம்ம வந்து எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த இது வந்து அது ப்ரொடியூஸ் பண்ண போகிற டார்க்குக்கு வந்து ஆப்போசிட்டில் இருந்துச்சு. தேர்ஃபோர் எனர்ஜி வந்து இங்கே வந்து ஸ்டோர் ஆகிட்டே வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். தேர்ஃபோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹேஸ் பிகம் 0. அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேருந்து ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து மூவ் ஆக போகிறோம். ஸோ 90 டிகிரிக்கு மேலே வந்து நம்ம வந்து போக போகிறோம். ஸோ அப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து 180 டிகிரி தான் வரப்போகுது, ரைட்? ஸோ அப்போ தீட்டா will be equal to 180 degree. Okay. So next one வந்து என்னென்னா when theta was equal to 180 degree பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இந்த சிச்சுவேஷன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்ட வந்து பாசிட்டிவ் இருக்குது, அது ரிப்பல் பண்ணோம், அகெயின்ஸ்டாக தான் மூவ் பண்ணுறோம். இங்கிட்ட வந்து நெகட்டிவ் இருக்க போது அகெயின்ஸ்டாக தான் மூவ் பண்ணுறோம். தேர்ஃபோர் இங்கேயும் எனக்கு வந்து எனர்ஜி ஸ்டோர் ஆகி தான் இருந்திருக்கணும். அப்போ u வந்து ஃபார் கொசைன் 180 டிகிரி எனக்கு வந்து தெரியும். கிராஃப் வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கணும், மேலேருந்து ஸ்டார்ட் ஆகி 0 வந்துட்டு -1 வந்து போக போகுது. ஸோ -1 negative sign becomes positive. Therefore potential energy at 180 degree வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா it will be equal to plus PE. ஓகே. நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும்ல. ஃபைன். ஸோ அப்போ ஆப்வியஸாக இங்கே 0லேருந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்னும் ரைஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ரைஸ் ஆகிட்டே போகிறதுனால நான் கொடுக்குற எனர்ஜி எல்லாமே எனக்கு வந்து உள்ளே ஸ்டோர் ஆகி ப்ளஸ் பிஇஏ அது வந்து ரீச் ஆகுது. தேர்ஃபோர் 0 to 180 டிகிரி நான் கொடுத்தது எல்லாமே உள்ளே வந்து எனர்ஜியை வந்து ஸ்டோர் ஆகிட்டே வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒர்க் கொடுத்தேன், அந்த டைப்போலில் வந்து எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆச்சு. ஃபைன். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் கெட் ஸ்டோர்ட். ஃபைன், ரைட்? ஸோ இந்த பார்ட்டில் எதுவுமே டவுட் இருக்கக்கூடாது. இங்கே வந்து எனக்கு ஆங்கிள் வந்து எனக்கு வந்து என்ன அப்படின்னா இட் வாஸ் லைக் 180 டிகிரி. காட்டு. ஸோ அப்போ இந்த பொசிஷனையும் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்க போகுது. ஓகே. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும் ஃபோர்ஸு. அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்க போது நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு சிச்சுவேஷனையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, டுவர்ட்ஸ் ஈச் அதர் வந்து ஆக்ட் ஆகுது. தேர்ஃபோர் நெட் ஃபோர்ஸ் வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஆனால் இந்த பொசிஷன்லேருந்து நீங்கள் லைட்டாக தள்ளி விட்டாலே போதும், இட் வில் ஸ்டார்ட் ஆசிலேட்டிங். ஸோ அதனால இந்த பொசிஷன் வந்து நம்ம என்னென்னு சொல்ல முடியும் அப்படின்னா திஸ் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ்
அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே, நீங்கள் வந்து ஈக்குலிபிரியமில் தான் இருக்கும். அதே பொசிஷன் வச்சா கரெக்டாக ரெண்டும் ஃபோர்ஸ் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று இடிச்சிட்டு நிற்கும். ஆனால் லைட்டாக தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த தீட்டா 0 டிகிரியை வந்து ரீச் பண்ணிடும். கரெக்ட், இது வந்து அன்ஸ்டேபிளாக நிற்குது, கரெக்டாக வந்து அன்ஸ்டேபிளாக பொசிஷனில் நிற்குது. லைட்டாக நம்ம ஸ்பின் பண்ணி விட்டாலே இட் வில் ஸ்டார்ட் ஸ்பின்னிங். ஃபைன். ஸோ அப்போ இந்த பொசிஷன் வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், விச் மீன்ஸ் இது நீங்கள் வந்து லைட்டாக நம்ம வந்து தட்டி விட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எனர்ஜி டெசிபேட் ஆகிட்டு கரெக்டாக இதே ஓரியன்டேஷனுக்கே வந்துடும். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து லைட்டாக நம்ம டார்க் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் ஜஸ்ட் ஸ்பின் 180 டிகிரி வந்து 2 and 4 வந்து ஸ்பின் பண்ணிகிட்டே வந்துட்டு எனர்ஜியை டெசிபேட் பண்ணிவிட்டு அது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபைனலாக இட் வில் கம் டு ஈக்குலிபிரியம் பொசிஷன் தீட்டா 0 டிகிரிக்கு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்க போகிற இது வந்து எனக்கு வந்து என்னென்னா இந்த கன்சிடரேஷன் நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா திஸ் இஸ் லைக் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஃபைன். ஸோ இந்த பொசிஷன் வந்து எனக்கு வந்து என்னென்னா திஸ் இஸ் அதர் வே அரவுண்ட், ரைட்? அப்போ இது வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும், இட் ஷுட் பி லைக் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே, ஃபைன். ஸோ இதில் டவுட் இருக்கக்கூடாது. அப்போ வந்து இது வந்து மேக்ஸிமமாக இப்போ வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ இது இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டு தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது இன்னொரு ஒரு 90 டிகிரி வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து இன்னொரு 90 டிகிரி ஸ்பின் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் கியூ வந்து கீழே வந்துடும், மைனஸ் கியூ வந்து எனக்கு வந்து மேலே வந்துடும், ரைட்? ஸோ அந்த மாதிரி வரும்போது தீட்டா வில் பி ஈக்குவல் டு 270 டிகிரி. 180 + 90 gives me 270 டிகிரி. தேர்ஃபோர் தீட்டா வந்து இங்கே வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 270 டிகிரி. ஃபைன். ஸோ அப்படி இருக்கும்போது ஆங்கிள் கொசைன் வந்து நம்மளுக்கு 270 டிகிரி எனக்கு என்னவோ வந்துருக்கணும் அப்படின்னா ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மேக்ஸிமம் 90 போய்ட்டு 270 அகெயின் இட் கோஸ் டு 0. 360 டிகிரி வந்து அகெயின் வந்து 1க்கு வந்து வந்துடும், ரைட்? ஸோ அப்போ 270 டிகிரிங்கிறது இங்கே வந்து 0 வந்து வந்திருக்கணும். தேர்ஃபோர் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார் 270 டிகிரி வில் பி ஈக்குவல் டு 0. ஃபைன். அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன ஆயிருக்குன்னா பிஇலேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ஸ்பின் பண்ணால அது வந்து அது லைட்டாக நம்ம தட்டி விட்டால எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஆப்வியஸாக இந்த சைடு வந்து எனக்கு வந்து நெகட்டிவ் இருக்க போது. அப்போ நெகட்டிவ் வந்து இந்த பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும், இங்கிட்ட இருக்க போகிற பாசிட்டிவ் வந்து இந்த நெகட்டிவ் அட்ராக்ட் பண்ணும். தேர்ஃபோர் அதுவாக ஸ்பின் ஆகி எனக்கு வந்து அது ஸ்டோர் பண்ணியிருக்க எனர்ஜியை ரிலீஸ் பண்ண போகுது. ஃபைன். நான் சொன்னேன்ல, ஸோ திஸ் இஸ் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இது வந்து அன்ஸ்டேபிள். அப்போ நம்ம ரிலீஸ் பண்ணோன்னே இது லைட்டாக இன்னும் கொஞ்சம் தட்டி விட்டால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கிட்ட இருக்க போகிற பாசிட்டிவ் வந்து இது ரிப்பல் பண்ணும், இங்கிட்ட இருக்க போகிற நெகட்டிவ் வந்து இதை அட்ராக்ட் பண்ணும். தேர்ஃபோர் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே அது வந்து வரும். இந்த பொசிஷன் அதை ரீச் பண்ணும்போது அதுகிட்ட வந்து அந்த ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும், எல்லாமே மோஷனில் வந்து இருக்கும். ஓகே, லாஜிக் வந்து புரியணும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் எதுக்காக u = 0 அப்படின்னா அந்த பிஇலேருந்து அது எனர்ஜியை வந்து பிஇ லூஸ் பண்ணிவிட்டு இட் பிகேம் 0. ஃபைன். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் பொட்டன்ஷியல் எனர்ஜி காட் ரிலீஸ்ட். ஃபைன். ஸோ இது வந்து புரியணும். அடுத்த செட் வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும், அதர் வே அரவுண்ட். அப்போ வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிட்டு அகெயின் மைனஸ் பிஇக்கு வந்து அது வந்து போயிருந்துருக்கணும், ரைட்? ஸோ ஆப்வியஸாக எனக்கு வந்து u கொசைன் 360 டிகிரி இஸ் அகெயின் கோயிங் டு பி 1. அப்போ நெகட்டிவ் பிஇ தான் வந்திருக்க போகுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் சிச்சுவேஷனில் வந்து u வில் பி ஈக்குவல் டு மைனஸ் பிஇ, u வில் பி ஈக்குவல் டு மைனஸ் பிஇ. ஃபைன். ஸோ அப்போ இந்த சிச்சுவேஷனில் மைனஸ் பிஇ அப்படின்னா இன்னுமே எனர்ஜி வந்து லூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்னன்னா அடுத்த ரொட்டேஷன் வந்து அது திருப்பி வந்து 0 டிகிரி அண்ட் 360 டிகிரி போத் ஆர் சேம், ரைட்? அப்போ ரெண்டுக்குமே மைனஸ் பிஇ வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. தேர்ஃபோர் இந்த பொசிஷன்லையும் எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி காட் ரிலீஸ்ட். ஃபைன். தீட்டா வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட் வாஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி. காட் இட். ஃபைன். அப்போ இந்த மொத்த கன்சிடரேஷன்லையுமே மினிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து 0 டிகிரி இல்லை 360 டிகிரியில் இருக்க போகுது. ஸோ திஸ் வில் பி த மினிமம் கேஸ். மினிமம் வந்து இங்கே வந்து 0 கிடையாது, இட் இஸ் நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ் பிஇ. அதே இது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எனக்கு எப்படின்னா 180 டிகிரியில் வந்து எனக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ அப்போ 180 டிகிரியில் தான் எனக்கு வந்து யூ வில் ஹேவ் த மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர். ஃபைன். ஸோ அதனால தான் நம்ம வந்து இங்கே வந்து எது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்டெஃபினைட் இன்டெக்ரல். ஸோ இன்டெஃபினைட் இன்டெக்ரல் அப்படின்னா எனக்கு வந்து அந்தந்த பாயிண்டில் கொசைன் தீட்டா 90 டிகிரி இருக்கும்போது எனக்கு என்ன வேல்யூ வந்துடும், 0. ஓகே,
அப்போ வந்து நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் 0 to 90 டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஆப்வியஸாக லோயர் லிமிட்டில் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருப்போம் 0, அப்பர் லிமிட்டில் 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி கிடைக்க போகிற வேல்யூவை 0ஆல் மல்டிப்ளை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் இன்டகிரேஷன் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், ரைட்? அப்போ இங்கே வந்து அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இன்டர்வலில் நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருந்துருப்பேன்? அப்பர் லிமிட் வந்து 0 மைனஸ் ஆஃப் மைனஸ் பி லோயர் லிமிட் வந்து, ஓகே, இந்த வேல்யூ. அப்போ எனக்கு வந்து ஆன்சர் வந்து பிஇ ப்ளஸ் பிஇன்னு வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் டேர்ம் வந்து எனக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? இந்த சிச்சுவேஷனில் பிஇங்கிற எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்பர் லிமிட் பிஇ மைனஸ் 0. அப்போ இந்த இதில் வந்து பிஇ அப்படிங்கிறது வந்து என்னென்னா அந்த அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி உள்ளே ஸ்டோர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இங்கே வந்து ஒரு பார்ட் ஆஃப் பிஇ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, இங்கே இன்னொரு பார்ட் ஆஃப் பிஇ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, பிஇ. அடுத்ததில் வந்து எனக்கு வந்து என்னென்னா இன்னொன்று இந்த சிச்சுவேஷன் வந்து இட் காட் ரிலீஸ்ட் அகெயின் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி எனக்கு எதுக்கு வந்துருச்சுன்னா நெகட்டிவ் பிஇக்கே வந்து எனக்கு வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கேயே நம்ம இன்டெஃபினைட் இன்டெக்ரல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது which is equal to PE. அடுத்ததில் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது, தட் இஸ் ஈக்குவல் டு PE. அப்போ 2PE ஸ்டோர் ஆகி எனக்கு வந்து PE வந்து ரீச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு இதில் வந்து அது ரெண்டையுமே ரிலீஸ் பண்ணிவிட்டு நெகட்டிவ் PE வந்து வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து இந்த லாஜிக் வந்து என்னங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஃபைன். ஸோ இந்த இதில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். ஃபைன். ஸோ நம்ம இங்கேயும் இன்டெஃபினைட் இன்டெக்ரல் பண்ணுறோங்கிறதும் புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு பாயிண்டில் வந்து டைபாலுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து என்னென்னா இட் இஸ் லைக் நெகட்டிவ் பிஇ கொசைன் தீட்டா, ரைட்? ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்திருக்கக்கூடாது. இட் ஷுட் பி கிளியர். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். அது என்ன அப்படின்னா, ஸோ மைக்ரோவேவ் அவனில் வந்து இப்போ டைபோல் எப்படி வந்து ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஐடியா மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இந்த டைபோல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த செஷனோட ஃபைனல் பார்ட் வந்து பார்ப்போம், which is எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஸ்டோர்ட் ஆன பாயிண்ட் சார்ஜ் என்னங்கிறது பார்ப்போம், ரைட்? ஸோ அடுத்தது பார்க்கலாம், which is மைக்ரோவேவ் அவன். நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோவேவ் அவனோட பேசிக் ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஃபைன். ஓகே, ஸோ ஓவரால் பிரின்சிபல் என்னங்கிறது மட்டும். ஸோ நம்மளுக்கு மைக்ரோவேவ் அவன் வந்து தெரியும். ஸோ யூ வில் ஹேவ் அ டேபிள். அந்த டேபிள் வந்து எனக்கு வந்து என்னென்னா டர்ன் டேபிள். அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ரைட்? ஏன்னா ஒரே ரொட்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரே பாயிண்ட் மட்டும் ஹீட் ஆயிரும். தேர்ஃபோர் அது வந்து ஸ்பின் ஆகிட்டு இருக்கும். ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, உள்ளே வந்து எனக்கு வந்து கரண்ட் சப்ளை பண்ணுறது வந்து தேவையான வோல்டேஜ் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து யூ வில் ஹேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இருக்க போகுது. ஃபைன். ஸோ கெப்பாசிட்டர்ஸ், கூலிங், ஃபேன் எல்லாமே. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் வந்து என்னென்னா இட் இஸ் லைக் மேக்னட்ரான். ஸோ அந்த மேக்னட்ரான் தான் எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா மைக்ரோவேவ்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஃபைன். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இதில் எது ஜென்ரேட் பண்ண போகுது அப்படின்னா இந்த மேக்னட்ரான் தான் ஜென்ரேட் பண்ணோம். காட்டட். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுங்கிறது இன்னொரு 4 சாப்டர்ஸ் தள்ளி வந்து நம்ம வந்து படிப்போம். அப்போ வந்து நான் கிளியராக புரிய வைக்கிறேன். இப்போதைக்கு என்ன தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னா சார்ஜஸ் வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து மாற்றி மாறி க்ரியேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இஎம் வேவ்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னென்னா ஒரு டைம் வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்கணும், இந்த சைடு நெகட்டிவ் இருக்கணும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து எனக்கு வந்து என்னென்னா இந்த சைடு வந்து எனக்கு வந்து என்னென்னா நெகட்டிவ் மாதிரி இங்கே பாசிட்டிவ். ஓகே, ஸோ அந்த சைக்கிள் வந்து ரொம்ப குவிக்கராக இருக்கணும். ஃபைன். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து எனக்கு வந்து 1000 டைம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வந்து இருக்க போகுது. ஃபைன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நடுவில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாதிரி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஃபைன். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு டைபோல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நடுவில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணும்போது இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் டார்க். ஒரு இன்க்ளினேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சைடு பாசிட்டிவாக இருக்கும், அந்த சைடு வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து இந்த சைடு நெகட்டிவாக மாறி இங்கிட்ட பாசிட்டிவாக மாறிடும். ஓகே, அப்போ இங்கே வந்து எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மாறி மாறி எனக்கு வந்து செட் ஆகிட்டே இருக்கும். ரைட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். அப்படி இருக்கிறதுனால எனக்கு ஃபுட்டில் வந்து எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து போலாரா நான் போலாரான்னு பார்த்தோன்னா இட் இஸ் போலார், ரைட்? ஆப்வியஸாக அது வந்து H2O வந்து இப்படி இருக்க போகுது. ஹைட்ரஜன் வந்து எனக்கு வந்து பார்ஷியல் பாசிட்டிவாகவும் ஆக்சிஜன் வந்து எனக்கு பார்ஷியல் நெகட்டிவாகவும் இருக்க போகுது. தேர்ஃபோர் திஸ் இஸ் போலார் மாலிக்யூல். அப்போ ஒரு போலார் மாலிக்யூல் அப்படிங்கிறது இட் இஸ் டைபோல். அப்போ அந்த டைபோலை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து எதில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபுட்டில் இருக்குது. ஃபுட்டில் இருக்க போகிற டைபோல் வந்து நம்ம என்ன ஆகும், எனக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா இட் வில் ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்சிங் டார்க். ஓகே, ஸோ அப்போ வந்து அதில் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டூ அண்ட் ஃப்ரோ ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ டூ அண்ட் ஃப்ரோ ஆசிலேட் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து எனர்ஜி வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்க போலாரிட்டினால அங்கே வந்து எனர்ஜி வந்து எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ எனர்ஜி ஆப்வியஸாக நம்ம கொடுக்குறது அங்கே எனர்ஜி எனக்கு வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அது வந்து எனக்கு வந்து
உள்ள வந்து எனக்கு என்னென்னா ஆசிலேட் ஆகும். அப்போ அந்த ஆசிலேஷன் வந்து அது டூ அண்ட் ஃப்ரோ ஆசிலேட் ஆகுதுனாலே ஆப்வியஸாக அங்கே வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ அப்போ ஆசிலேஷன்ஸ் இருந்தாலே எனக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ரைட்? நம்ம தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தது தான். ஏதாச்சும் ஒரு மைக்ரோஸ்கோப்பிக்காக ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாலே எனக்கு வந்து அங்கே வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் இருக்கும்போது ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட் வந்து எனக்கு என்ன ஆகுனா அந்த ஃபுட் வந்து குக் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் மைக்ரோவேவ் அவனோட பிரின்சிபல். ஸோ மைக்ரோவேவ் அவனில் எனக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஆசிலேட்டர் இருக்க போது. ஸோ அது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர், மேக்னட்ரான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஆசிலேஷன் வந்தனால எனக்கு ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த நடுவில் இருக்க போகிற அந்த சேம்பருக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு செட் ஆக போகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. கான்ஸ்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா கரெக்டாக எல்லா டைப்போலும் அலைன் ஆயிரும். அப்போ ஹீட் ஆகாது. ஸோ உள்ளே வந்து எனக்கு இந்த ஆசிலேஷனோட இது ஃப்ரீக்வன்சி எதை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸோட கொஞ்சம் அதிக எனர்ஜி. ஸோ தட் இஸ் மைக்ரோவேவ்ஸ் மாதிரி இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ கொஹிரண்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து வரும். ஸோ கொஹிரண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஎம் வேவ்ஸ் வந்து படிக்கும்போது ரே ஆப்டிக்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். வேவ் ஆப்டிக்ஸ் பார்க்கும்போது இப்போதைக்கு என்ன தெரியும்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேவ் வந்து ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஜென்ரேட் பண்ணுவோம். ஃபைன். ஸோ ஸ்டாண்டிங் வேவ்ஸ் எல்லாமே நம்ம 11th பார்த்தது தான். ஸோ அந்த வேவ்ஸ் வந்து நம்ம வந்து ஆசிலேட் ஆகி ஒரு கரெக்டான ப்ராப்பர் ஃப்ரீக்வன்சி வந்துச்சு அப்படின்னா யூனிஃபார்மாக அந்த எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணும். கரெக்ட். யூனிஃபார்மாக அந்த வேவ் வந்து ஜென்ரேட் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்டாண்டிங் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆக போகுது. ஸோ அதோட எனர்ஜி தான் எனக்கு வந்து அந்த வேவோட எனர்ஜி தான் எனக்கு எதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னா அந்த வாட்டர் மாலிகுல் டைபோலுக்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆக போகுது. அதனால எனக்கு வந்து ஃபுட் வந்து குக் ஆக போகுது. காட் இட்? ஸோ இதோட கம்மியான ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணுறது ரேடியோ வேவ்ஸ். அது வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து இன்னுமே ஹையர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது வந்து டைபோல் ஆசிலேட் பண்ணும்போது எனக்கு ஃபுட்டு குக் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஸோ மைக்ரோவேவ்ஸுக்கு மேலே அடுத்தது எனக்கு என்ன வரும் அப்படின்னா விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம். நம்ம பார்க்க போகிற விப்ஜிஆர் கலர்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ விப்ஜிஆர் கலர்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக கொஹிரண்ட்டாக ஜென்ரேட் பண்ணோம்னா தட் இஸ் லேசர் பீம், ரைட்? நம்ம வந்து ஐ சர்ஜரி பண்ணுறது அந்த அளவுக்கு அது வந்து உடனே வந்து அந்த டிஷ்யூவை பேர்ன் பண்ணிடும். ஸோ அந்த அளவுக்கு ஹீட் வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்? ஸோ இப்போ மைக்ரோவேவ்ஸுங்கிறது ஸோ ஒரு ரேடியோ வேவ்ஸுங்கிறது ரொம்ப லெஸ் எனர்ஜி, லோ ஃப்ரீக்வன்சி எனர்ஜி வேவ். அதே அதோட கொஞ்சம் அதிகமான ஹை ஃப்ரீக்வன்சி எனர்ஜி வேவ், அதோட கொஞ்சம் அதிகமான எனர்ஜி வேவ் வந்து என்னென்னா மைக்ரோவேவ்ஸ். அது ஃபுட் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளோட விசிபிள் லைட் எல்லாமே அடுத்த கேட்டகரி இன்னும் ஹை எனர்ஜியில் வரும். அதை நம்ம கொஹிரண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் வில் பி த லேசர் பீம். ஸோ அதுக்கப்புறம் வந்து யூல் ஹேவ் லைக் காமா ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், அது எல்லாமே அடுத்தது வரப்போகுது. ஓகே, மைக்ரோவேவ் அவனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஜஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்க போகிற பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினலில் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஹை ஃப்ரீக்வன்சியில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால நமக்கு வந்து உள்ளே வந்து எனக்கு என்னென்னா ஒரு ஸ்டாண்டிங் வேவ் ஜென்ரேட் ஆகுது. அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி வந்து மைக்ரோவேவ்ஸ் அந்த செக்மெண்ட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. ஸோ அந்த எனர்ஜி வந்து இட் இஸ் குட் இனஃப் டு ப்ரொடியூஸ் த டார்க். ஓகே, எதுனா வாட்டர் டைபோலுக்கு வந்து அந்த டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து தேவையான அளவுக்கு இருக்க போகுது. அதனால் அது ஆசிலேட் ஆகும். ஸோ தட் என்னோட ஃபுட் வந்து இட் வில் கெட் குக்ட். ஓகே, ஸோ இதில் வந்து மைக்ரோவேவ் அவனோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறது புரிஞ்சிருந்துருக்கணும். டவுட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த செஷனோட ஃபைனல் பார்ட் வந்து போகிறோம், விச் இஸ் லைக் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ்ட் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். நம்ம இப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் இருக்க போகிற பாயிண்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆஃப் அ பாயிண்ட் சார்ஜ் அட் சர்டன் டிஸ்டன்ஸ், ரைட்? அது என்னங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சூஸ் பண்ண போகிற பாயிண்ட் வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் ஆர்லேருந்து நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட பாயிண்ட் சார்ஜ் வந்து பாசிட்டிவில் எடுத்துக்கப்போம். ஓகே, ஸோ பாசிட்டிவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவ்க்கு தகுந்த மாதிரி வரப்போகுது. ஸோ Q வந்து ப்ளஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜோட அந்த பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியல் என்னங்கிறது தெரியும். அப்போ நெகட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸாக அந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பொட்டன்ஷியல் வருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் Q சார்ஜ் எடுத்துக்க போகிறோம். ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் Pயில் வந்து எனக்கு வந்து என்ன பொட்டன்ஷியல் இந்த சார்ஜால் இங்கே க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நான் பொட்டன்ஷியல் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நான் வந்து எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியலுக்கு நான் வந்து ஒரு கன்சிடரேஷன் வந்து செட் பண்ண போகிறேன், விச் இஸ் லைக் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் வந்து இன்ஃபினிட்டியிலேருந்து ஓகே, ஸோ இன்ஃபினிட்டியிலேருந்து நான் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் எதை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னா +1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். ஓகே, ஸோ ஜென்ரலாகவே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம எதை
பேஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா +1 கூலமாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ சேம் லாஜிக் ஹியர் ரைட். ஸோ இங்கே வந்து +q சார்ஜ்னால இந்த பாயிண்டில் எனக்கு என்ன பொட்டன்ஷியல் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்க போகிற டெஸ்ட் சார்ஜ் வந்து 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் லைக் அன் இமேஜினரி சார்ஜ். அப்படி நம்ம ஒரு சார்ஜை வந்து நம்ம வந்து இன்ஃபினிட்டியிலேருந்து இதோட இன்ஃப்ளூயன்ஸ்லேயே இல்லாத அளவுக்கு வெளியிலேருந்து நம்ம வந்து நகர்த்தி கொண்டுட்டு வரும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த ப்ளஸ் q வந்து இந்த 1 கூலும் சார்ஜை ரிப்பல் பண்ண போகுது. ஓகே, ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நகர விடாமல் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதோட பொசிஷன் வந்து லாக்ட். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம +1 கூலும் சார்ஜ் வந்து நம்ம வந்து முன்னாடி கொண்டுட்டு வரும்போது இந்த சார்ஜ் மேலே நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருந்தா அது இந்த பாயிண்ட் பிங்கிற பொசிஷனில் வந்து நின்றுருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது இட் ஷுட் பி ஆப்வியஸ், இது 1 கூலும், இதுவும் பாசிட்டிவ். அப்போ இது ரெண்டும் எனக்கு கன்ஃபார்மாக ரிப்பல் தான் பண்ண போகுது. தேர்ஃபோர் நான் தான் ஒர்க் கொடுத்து இதை நகர்த்திட்டு வந்திருக்கணும். இந்த ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸில் அது வந்து உள்ளே வந்திருக்காது. இது நெகட்டிவாக இருந்தால் அதை அட்ராக்ட் பண்ணியிருக்கும். இது பாசிட்டிவ்னால ரிப்பல் பண்ணுறதுனால நான் ஒர்க் கொடுத்து தள்ளிட்டு வருவேன். அப்போ இந்த சிச்சுவேஷனில் கன்ஃபார்மாக எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹேஸ் டு பி ஸ்டோர்ட். அப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணி எனக்கு கிடைக்க போகிற வேல்யூவில் எனக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ரைட். ஓகே, ஸோ இங்கே நான் எப்படி வந்து மூவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் வந்து நான் வந்து மூவ் பண்ணிட்டு வரேன். ஸோ இன்டர்வல் வந்து இந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ சர்டன் இன்டர்வல் வந்து நம்ம வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்ஃபினிட்டியிலேருந்து நான் வந்து ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்து கொண்டுட்டு வர போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபினிட்டி இருக்கும், அடுத்த இது வந்து நம்ம வந்து அந்த ஆரிஜின்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்மள்ட்ட வந்து நிற்க போகுது. ஓகே, ஸோ இது எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும். செட்டப் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஜஸ்ட் டூ த இன்டகிரேஷன், எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். பட் இன்டகிரேஷன் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். நம்ம போடும்போது I'll tell you. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா du பொட்டன்ஷியல் தானே. அப்போ பொட்டன்ஷியலுக்கு வந்து நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன். அப்போ நெகட்டிவ் ஆஃப் வெக்டார் எஃப் டாட் டிஎக்ஸ். ஓகே, நெகட்டிவ் ஆஃப் வெக்டார் எஃப் டாட் டிஎக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இல்லைன்னா சார்ஜஸில் வந்து பொட்டன்ஷியல் அப்படிங்கிற டேர்ம் வந்து வந்துட்டாலே உங்களுக்கு எது கிளிக் ஆகணும் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் சார்ஜ். நம்ம அந்த பாயிண்டில் நம்ம பொட்டன்ஷியல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம வைக்க போகிற டெஸ்ட் சார்ஜ் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்குன்னா 1 கூலும். ஓகே, ஸோ அப்போ 1 கூலும் சார்ஜிங் வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அது எவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் வெளியில் கைனடிக் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணி விட்டுருப்போம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே டெஸ்ட் சார்ஜ் வந்து 1 கூலும் அப்படின்னா ஃபோர்ஸுக்கு பதிலாக நான் வந்து ஃபோர்ஸுங்கிறது வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிற ஃபோர்ஸ் வந்து எதுக்கு இங்கே ஈக்குவலாக இருந்திருக்கணும், அந்த டெஸ்ட் சார்ஜ் வாஸ் ஈக்குவல் டு 1 கூலும். அப்போ E ஈக்குவல்ஸ் F/Q. அப்போ இங்கே ஃபோர்ஸுக்கு இங்கே க்யூக்கு வந்து நம்ம வந்து என்னென்னா 1 கூலும் தான் நம்மளுக்கு வச்சுருக்க டெஸ்ட் சார்ஜ். அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபோர்ஸும் எனக்கு வந்து அந்த பாயிண்டில் சேமாக தான் இருந்திருக்கணும். அப்போ எஃப்க்கு பதிலாக நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா I'll replace it with E. அப்போ நெகட்டிவ் ஆஃப் வெக்டார் E டாட் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து எனக்கு வந்து வந்திருக்கணும். ஓகே, சி இதை ஜஸ்ட்டு நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா I'll get எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இங்கே எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், இட் வில் பி ஈக்குவல் டு நெகட்டிவ் dV டிவைடட் பை dx. ஓகே, சி இது புரியுதுல, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா நெகட்டிவ் dV டிவைடட் பை dx. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து என்னென்னா அலாங் ஐ கேப் வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் இந்த பாயிண்டில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணால் சம்வேர் அவங்க வந்து V வந்து கொஷினில் வந்து கொடுத்துருவாங்க ரைட். அதை வந்து dx எல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா I'll get the electric field along the x. ஓகே, அதே இது வந்து இந்த வியோட டேர்ம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜே கேப்பில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எக்ஸ் காம்பனன்ட் மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒய்யும் இன்வால்வ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அப்போ இந்த வீக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 2y சம்திங் கொடுத்துருந்துருக்காங்கன்னா அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, நம்மளுக்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்க்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜே காம்பனன்ட் என்னன்னு கிடச்சிரும். ஸோ அதை வச்சு என்னால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த பாயிண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பொட்டன்ஷியலும் அந்த பொசிஷனும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னால் எக்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இசட்டை வச்சு தனியாக கே காம்பனண்ட் வச்சு தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னால் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பாயிண்டோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பொட்டன்ஷியலை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. d ஆஃப் தட் டேர்ம் டிவைடட் பை டிஃப்ரென்ஷியேட் இட் வித் எக்ஸ், you'll get the electric field at that point along the x direction. ஓகே ஃபைன். ஸோ இந்த ஒரு கன்வென்ஷனும் நம்ம நொட்டேஷனும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணோம், வில் கெட் இட் ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னா dv இஸ் நத்திங் பட் நெகட்டிவ் ஆஃப் வெக்டார் E டாட் dx. ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸோ இப்போ வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு ஜஸ்ட்டு நான் வந்து டைரக்ஷன்ஸ் வந்து இன்புட் கொடுக்க போகிறேன். ஸோ இன்புட் கொடுத்துட்டு லிமிட்டை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஓகே,
ஸோ டிவி ஈக்குவல்ஸ் நெகட்டிவ் ஆஃப் வெக்டார் இ. ஈயோட டைரக்ஷன் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நான் மூவ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் இருந்திருக்க போகுது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தட் இஸ் கோயிங் டு பி லைக் ப்ளஸ் ஐ கேப். ஸோ நெகட்டிவ் ஆஃப் இ ப்ளஸ் ஐ கேப் டாட் டிஎக்ஸ். டிஎக்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி மூவ் பண்ணி வரோம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து மூவ் பண்ணி வரோம் ரைட்லேருந்து. அப்போ அது வந்து நெகட்டிவ் ஐ கேப் வந்து இருந்திருக்கணும். கரெக்ட்? மைனஸ் ஐ கேப். ஃபைன். ஸோ அப்போ அஸ் யூஷுவல் டாட் ப்ராடக்ட்னா சேம் காம்பனண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே இ டிஎக்ஸ் ஐ தான் ஒரு நெகட்டிவ் சைன் வந்து வந்துடும். பொட்டன்ஷியல்னால எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவ் சைன். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். தேர்ஃபோர் ஆன்சர் வந்து இங்கே வந்து எனக்கு எப்படி வந்து இருக்கணும் அப்படின்னா வெறும் இ டிஎக்ஸ். ஓகே. ஸோ இங்கே வந்து வெக்டார் சேஞ்ச் பண்ணியாச்சுல, தேர்ஃபோர் வெக்டார் ரெப்ரசன்டேஷன் தேவை கிடையாது. ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணி நம்ம வந்து தேவையான மேக்னிடியூட் வந்து கொண்டுட்டு வந்தாச்சு, விச் இஸ் லைக் இடிஎக்ஸ். ஓகே. நெகட்டிவ் நெகட்டிவ் அது வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ அப்போ டிவியை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா, ஐல் கெட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஐ மீன் பொட்டன்ஷியல் தட் பர்டிகுலர் பாயிண்ட் இன்ஃபினிட்டிலேருந்து நம்ம வந்து கொண்டுட்டு வர போகிறோம். தேர்ஃபோர் பொட்டன்ஷியல் தட் பர்டிகுலர் பாயிண்ட் வந்து எனக்கு கிடச்சிரும். ஸோ ஏதாச்சும் ரெண்டு அந்த க்ளோஸ் இன்டர்வல் அப்படின்னா எனக்கு அந்த இன்டர்வல்க்குரிய எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் நான் இந்த ஃபீல்டுலேருந்தே வெளியிலேருந்து நம்ம கொண்டுட்டு வரோம். ஃபுல்லாக கொண்டுட்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டோட பொட்டன்ஷியல். ஓகே. லாஜிக் வந்து புரியணும். ஸோ அப்போ இதை நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டியது ரெண்டு சைடும். ஸோ அப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், யூல் ஹேவ் ஈக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் அப்படின்னா 1/4 எப்சிலான் நாட் q. ரைட். q1 q2 வராது, ஏன்னா q2ங்கிறது இங்கே வந்து ஒரே ஒரு சார்ஜ் தான், டிவைடட் பை த டிஸ்டன்ஸ். அப்போ என்ன டிஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம மூவ் பண்ண போகிறது லிமிட் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ லிமிட் வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சம்திங் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம எங்கே வந்து இங்கே வந்து மூவ் ஆக போகிறோம் அப்படின்னா அலாங் த எக்ஸ் தான் மூவ் ஆக போகிறோம். அப்போ எக்ஸ் வில் பி மை வேரியபிள். தேர்ஃபோர் டினாமினேட்டரில் எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. அண்ட் தென் எக்ஸ் ஆக்சஸில் மட்டும்தான் மூவ் ஆகுது. ஸோ அப்போ ஒவ்வொரு எக்ஸுக்கும் நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டு வருது அப்படிங்கிறது வந்து டிபெண்டிங் ஆன் த எக்ஸ் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதையும் நான் எதை இன்டெகிரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா டிஎக்ஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு ஒரே ஒரு வேரியபிள் பேராமீட்டர் தான் இருக்குது, விச் இஸ் லைக் ஒரே ஒரு வேரியபிள் பேராமீட்டர் தான் இருக்குது, அது வந்து என்னென்னா எக்ஸு. ஃபைன். மற்றது இது எல்லாமே 1/4 எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட், அது வந்து உள்ளேருந்து வெளியில் வந்துடும். அதே மாதிரி இங்கே q வந்து கான்ஸ்டன்ட், அது வந்து உள்ளேருந்து வெளியில் வந்துடும். இப்போ நான் லிமிட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ அப்போ நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த இன்டர்வலை பார்த்தாலே தெரியுது இந்த டேர்ம் எல்லாமே பாசிட்டிவ் தான். நமக்கும் தெரியும் எனர்ஜி ஹேஸ் டு பி ஸ்டோர். ஆப்வியஸாக ப்ளஸ் சார்ஜ் நம்ம வந்து கொண்டுட்டு வரோம். ஃபைன். இங்கே வந்து எங்கே வந்து பிரச்சனை வந்து வரும்னா, வழக்கமாக நம்ம இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, லிமிட்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து நம்ம வந்து கீழேயும் அப்பர் லிமிட் வந்து மேலேயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபைன். ஸோ அந்த இன்டெகிரேஷன் எல்லாமே எனக்கு எப்படி இருந்திருக்குன்னா லெஃப்ட் டு ரைட் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் நம்ம இன்டெகிரேஷன் இந்த சிச்சுவேஷன் எப்படி நம்ம செட் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா எனக்கு ரைட் டு லெஃப்ட் வந்து வர மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ரைட் டு லெஃப்ட் வந்து வரும்போது ஜென்ரலாக நம்ம நீங்கள் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து பண்ணும்போது எனக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிமிட்டை வந்து மாற்றுறோம் அப்படின்னா எனக்கு வந்து நெகட்டிவ் சைன்ஸ் வந்து ஃப்ளிப் ஆயிரும். தேர்ஃபோர் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவ் வந்து இன்டெகிரேஷனால் எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே. எனக்கு என்ன தேவை அப்படின்னா, எனக்கு வந்து எல்லாமே தெரியும். ஸோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இட் ஹேஸ் டு கெட் ஸ்டோர்டு, இது பாசிட்டிவாக வரணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோன்னா, ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்குது, வெளியிலேருந்து உள்ளே வர மாதிரி ஹையர் நம்பர் வந்து லோயர் லிமிட்டுக்கும், நம்ம உள்ளே வரும்போது இது வந்து எனக்கு வந்து எதுக்கு போகுது அப்படின்னா அப்பர் லிமிட்டுக்கும் போகுது. தேர்ஃபோர் நம்ம இங்கே இன்டெகிரேஷன் பண்ணுறது எப்படின்னா ரைட் டு லெஃப்ட் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயுமே நம்ம லெஃப்ட் டு ரைட் தான் பண்ணுவோம். இங்கே ரைட் டு லெஃப்ட் பண்ணுறதுனால பிகாஸ் ஆஃப் திஸ் மேத்தமெட்டிக்கல் இன்டெகிரேஷன் எனக்கு ஒரு நெகட்டிவ் சைன் வந்து உள்ளேருந்து வெளியில் வரும். ஸோ அது வந்து லாஜிக் வந்து எதனால் வரல அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனில் அந்த நெகட்டிவ் சைன் வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதுனாலாம் வரல. கன்ஃபார்மாக எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம இங்கே நெகட்டிவ் சைனை இங்கே இன்புட் கொடுத்துருக்கோம். ஓகே. அதனால் எவ்ரிதிங் ஹேஸ் பிகம் பாசிட்டிவ். ஆனால் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுறது இங்கே லெஃப்ட் டு ரைட் பண்ணல, ரைட் டு லெஃப்ட் அதர் வே அரவுண்ட் பண்ணுறதுனால பிகாஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் எனக்கு ஒரு நெகட்டிவ் சைன் வரப்போகுது. ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் சைனை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ஈதர் நான் லிமிட் அப்ளை பண்ணும்போது மாற்றி அப்ளை பண்ணணும், இல்லைன்னா இங்கே நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுறதே தலையில் பண்ணுறோம், அதனால ஒரு நெகட்டிவ் சைன் வரும், அந்த நெகட்டிவ் சைனை டேலி பண்ணி விடணும். ஓகே. அது என்னங்கிறது வந்து
பின்னாடி வந்து ஒரு சிம்பிள் கிராஃப் வந்து ட்ரா பண்ணி நான் வந்து அதை வந்து காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவ் சைன் சம்மந்தமே இல்லாமல் வரும். அது வந்து நம்மளுக்கு வந்து எதனால் நடக்குது அப்படின்னா, நம்ம ஆப்போசிட்டில் இன்டெகிரேட் பண்ணுறதுனால நடக்குதே தவிர, இட் ஹேஸ் நோ பேக்ரவுண்ட் இன் ஃபிசிக்ஸ். ஓகே, இந்த லாஜிக்கு அது எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. பிகாஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ரீசன் அது வந்து எனக்கு வந்து அந்த ஒரு நெகட்டிவ் சைன் வந்து வருது. ஓகே, ஸோ அது என்னங்கிறது பார்ப்போம். ஸோ அதோட இன்டெகிரேஷன் பண்ணனா வில் கெட் த ஆன்சர், ரைட்? அந்த லாஜிக் புரியணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து நான் வந்து ஒரு கிராஃப் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கேன். அந்த கிராஃப் வந்து என்னென்னா சிம்பிள் கிராஃப் y ஈக்குவல்ஸ் 2x. ஓகே, ஸோ இதோட ஏரியா அண்டர் த கிராஃப் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா நான் என்ன பண்ணுவேன், y dx வந்து நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா கெட் த ஏரியா அண்டர் த கிராஃப், ரைட்? ஸோ இப்போ ஏரியா அண்டர் த கிராஃப் வில் பி ஈக்குவல் டு y dx, ரைட்? ஸோ அப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அது சப்ஸ்டிடியூட் லைக் 2x dx வந்து நம்ம வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ லிமிட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் வந்து எங்கேருந்து எங்கே அப்ளை பண்ணுவோம், 2x to 2 to 4, ரைட்? லெஃப்ட் டு ரைட் தான் மூவ் ஆகும். இதுதான் என்னோட கன்வென்ஷன். ஸோ அப்போ 2 to 4, ஃபைன். அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்து உள்ளே அப்ளை பண்ணுவோம். ஸோ இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா 2 எக்ஸுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு வந்து எனக்கு வந்து வரப்போகுது, கரெக்ட்? n+1 டிவைடட் பை n+1. ஸோ கீழே வந்து 2, மேலே வந்து 4. 2 வந்து இட் வில் கெட் கேன்சல், ரைட்? அப்போ வந்து அப்பர் லிமிட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோன்னா 4 into 4 16 minus 4, ரைட்? அப்போ 16 minus 4 வந்து இட் வில் பி லைக் 12. அப்போ ஏரியா வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 12 மீட்டர் ஸ்கொயர் வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. காட் இட்? ஸோ அப்போ திஸ் இஸ் ஹவ் வி டூ இன்டெகிரேஷன். எப்போவுமே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னா நம்ம எக்ஸில் நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னா, அப்பர் லிமிட்டுங்கிறது நம்ம ஆரிஜின்லேருந்து தள்ளி இருக்க பாயிண்ட்டாக இருக்கும். ஆரிஜின் பக்கத்தில் உள்ள பாயிண்ட் வந்து எனக்கு வந்து லோயர் லிமிட்டில் வரும். அப்படி தான் நம்ம வந்து இன்டெகிரேஷனே லாஜிக், ரைட்? இப்போ இது நம்ம தலையில் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவுட் ஆஃப் த ப்ளூ எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வந்து வரப்போகுது. ஓகே, அஸ் யூஷுவல் இப்போ நம்ம வந்து இன்டெகிரேஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸாக லெஃப்ட் டு ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக ரைட் டு லெஃப்ட் வந்து பண்ண போகிறோம். இப்போ லிமிட் வந்து 4, 2 வந்து எனக்கு வந்து வந்திருக்கும். ஸோ உள்ளே வந்து எனக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா 2x dx வந்து இருக்க போகுது. இது நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் டிவைடட் பை 2. லிமிட் வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா 4, 2 வில் கெட் கேன்சல்ட். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் வந்து போடுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், அப்பர் லிமிட்டுக்கு வந்து இட் வில் பி லைக் 4, it will be like 4 minus 16. ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் 12 மீட்டர் ஸ்கொயர் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியுது, நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட் இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, அந்த ஏரியா நம்மளுக்கு என்ன தேவை, இன்டெகிரேட் பண்ணி சைன் எல்லாமே செட் பண்ணியாச்சு. அப்போ நம்மளுக்கு என்னென்னா இன்டெகிரேட் பண்ணி எனக்கு ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் கொடுன்னு சொல்கிறோம். ஆனால் வந்து இந்த சிச்சுவேஷனில் இன்டெகிரேட் பண்ணி எனக்கு மேக்னிடியூட் மட்டும் கொடுக்கும்போது அது எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவ் சைன் வந்து ஆட் பண்ணிவிடும். ஏன்னா நம்ம ஃப்ளிப்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டெகிரேஷன் பண்ணுறோம், ரைட்? ஸோ அப்போ எய்தர் நீங்கள் லிமிட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அப்பர் லிமிட்டை வந்து இந்த லோயர் லிமிட்டை தூக்கி அப்பர் லிமிட்டை இன்ஃபினிட்டியை மேலே போட்டுட்டு 0 கீழே போடலாம். இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் சைனை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்ஃபினிட்டி டு 0ன்னு ஆடினா உள்ளேருந்து வரப்போகிற நெகட்டிவ் சைன் டேலி ஆயிரும். ஏற்கனவே இந்த கன்வென்ஷனில் நான் நெகட்டிவ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு தெரியும் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் வந்து இங்கே வந்து எனர்ஜி ஸ்டோர் தான் ஆகணும். தேர்ஃபோர் இந்த ஆன்சர் பாசிட்டிவில் தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் பிகாஸ் ஆஃப் இன்டெகிரேஷன் மேத்தமெட்டிக்கல் ரீசன்னால் எனக்கு ஒரு நெகட்டிவ் சைன் ஜென்ரேட் ஆகுது. ஏன்னா நம்ம ரைட் டு லெஃப்ட் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஆனால் அது வந்து அந்த நெகட்டிவ் சைன் வந்து இட் டசன்ட் ரெப்ரசன்ட் தட் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்ல, எனர்ஜி ஸ்டோர் ஆகுன்னு சொல்லிட்டு தான் இது பாசிட்டிவில் கொண்டு வந்தாச்சு. ஆனால் நம்ம மாற்றி இன்டெகிரேட் பண்ணுறதுனால எனக்கு நெகட்டிவ் சைன் வந்து வரப்போகுது. அந்த நெகட்டிவ் சைன் வந்து தூக்கணும். அப்போ நம்ம வந்து ஜென்ரலாகவே மேக்ஸில் எப்போவுமே இன்டெகிரேட் பண்ணும்போது எப்படி இன்டெகிரேட் பண்ணணும், லெஃப்ட் டு ரைட் தான் இன்டெகிரேட் பண்ணணும். ரைட் டு லெஃப்ட் இன்டெகிரேட் பண்ணாலே ஒரு நெகட்டிவ் சைன் வந்துடும். அதை டேலி பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவ் சைன் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி கிளியர். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் நம்ம இப்போ இன்டெகிரேட் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியலாக எக்ஸ்ட்ரா ஒரு நெகட்டிவ் சைன் போட போகிறோம். அந்த ஒரு இதுக்காக தான் மேலே உள்ளது இன்டெகிரேஷன் நான் சொல்லி காமிச்சிருக்கேன், என்ன ரீசன் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் ஸ்ட்ரெயிட் அவே 1/4πε0 q டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் dx. ஓகே, ஒரு நெகட்டிவ் சைன் எதனால் நம்ம போட போகிறோம் அப்படின்னா நம்ம இன்டெகிரேஷன் எப்படி பண்ண போகிறோம், இன்ஃபினிட்டி டு 0 வந்து நம்ம இன்ஃபினிட்டி டு த டிஸ்டன்ஸ் ஆர் வந்து நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்ஃபினிட்டி ஃபைனல் பொசிஷனுங்கிறது ஆரிஜின்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம வந்து வரப்போகிறோம். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வந்து போட்டிருக்கோம். ஏன்னா இங்கே நம்ம இன்டெகிரேட் பண்ணது எப்படி இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரைட் டு லெஃப்ட். ஸோ எப்போவுமே நீங்கள் ரைட் டு லெஃப்ட் இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி வருது எக்ஸ் ஆக்சிஸ்லேயோ ஒய் ஆக்சிஸ்லேயோ அப்படின்னா நீங்கள் ஒரு நெகட்டிவ் சைன் போட்டுடணும். ஓகே, இட் ஷுட் பி கிளியர்.
இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா as usual do the integration you'll get the answer, that's it. அப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ணலாமா? அப்போ 1/4 pi எப்சிலான் நாட் வந்து இட் வில் கம் அவுட். க்யூவும் வந்து எனக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ க்யூவை வந்து நியூமரேட்டரில் போட்டுற வேண்டியதான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும்? எக்ஸ் பவர் n + 1. அப்போ -2 + 1 வந்து எக்ஸ் பவர் -1 divided by -1ன்னு வந்து இருக்கணும். ஸோ தட் வில் பி லைக் -1/x. ஓகே, சேம் இன்டெகிரேஷன் ஃபார்முலா. லிமிட்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும்? r to infinity, முன்னாடி வந்து ஒரு நெகட்டிவ் சைன் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருந்திருக்கணும். ஓகே, ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எப்படி வந்து இருந்திருக்கணும்? யூ வில் ஹேவ் நெகட்டிவ் 1/4 pi எப்சிலான் நாட்டை கேன்னு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் q வந்து இருக்க போகுது. ஓகே, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், ரைட்? அப்போ வந்து அப்பர் லிமிட்டுக்கு வந்து எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா -1 divided by r, மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து இட் வில் பிகம் +1 divided by infinity. ஸோ அப்போ இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கணும்? ஸோ இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது வந்து இட் வில் பி லைக் 1/0. அப்போ இங்கே வந்து ஒரு 1/0 வந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் செகண்ட் டேர்ம் வந்து இட் கோஸ் டு 0 ஃப்ளிப் ஆனால் இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாகவே 0 ஆயிரும். ஸோ அப்போ நெகட்டிவ் இட் பிகம்ஸ் பாசிட்டிவ். அதுக்காக தான் அந்த நெகட்டிவ் சைனை போட்டிருந்தோம், புரியணும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும்? யூ வில் ஹேவ் கே க்யூ டிவைடட் பை ஆர். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இந்த சிச்சுவேஷனில் வந்து பாசிட்டிவில் வந்திருக்கு. ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இங்கே ஒரு டெஸ்ட், நம்மளோட சார்ஜும் பாசிட்டிவ், டெஸ்ட் சார்ஜும் பாசிட்டிவ், இன்ஃபினிட்டிலேருந்து கொண்டுட்டு வரோம் அப்படின்னா நம்ம தான் ஒர்க் கொடுத்து தள்ளிகிட்டே வந்திருக்கோம். அப்போ வந்து எனர்ஜி ஹேஸ் டு பி ஸ்டோர்ட். இங்கே வந்து க்யூங்கிற சார்ஜ் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே நம்ம டெஸ்ட் சார்ஜ், இங்கே நம்ம எடுத்துக்க போகிற சார்ஜ் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் சார்ஜ் எப்போவுமே 1 கூலும் தான். தேர்ஃபோர் பொட்டன்ஷியல் அட் பர்டிகுலர் பாயிண்ட் வில் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். அப்போ KQ/Rல வந்து இந்த க்யூங்கிறது நம்ம வச்சிருந்த சார்ஜ். ஓகே, டெஸ்ட் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் 1 கூலும், ஃபைன். அப்போ பாசிட்டிவில் வந்துச்சுன்னா எனர்ஜி வந்து என்ன இருந்திருக்கணும்? அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் நம்ம 1 கூலும் சார்ஜ் வந்து வைக்கிறதுக்கு நான் வந்து எனர்ஜி கொடுத்துருந்துருக்கணும். தேர்ஃபோர் எனர்ஜி வில் பி ஸ்டோர்ட். ஓகே, அதே இது நெகட்டிவ். இப்போ நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிற சார்ஜ் வந்து -q சார்ஜ் வச்சு நான் வந்து ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கொண்டுட்டு வர போகிற டெஸ்ட் சார்ஜ் வந்து இட் வில் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ அது எனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனுக்கு அதுவே வந்துடும். தேர்ஃபோர் நான் ஸ்டடி பண்ண போகிற சார்ஜ் வந்து நெகட்டிவ் க்யூவாக இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜி வந்து அந்த சிச்சுவேஷனில் இட் வில் பி ரிலீஸ்ட், ஃபைன். இந்த லாஜிக் எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும், ஃபைன். ஸோ அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாயிண்ட்டில் நான் ஒரு 1 கூலும் டெஸ்ட் சார்ஜை கொண்டு வந்து வைக்கும்போது நான் எவ்வளோ ஒர்க் செஞ்சுருந்துருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்கேஸ் வந்து நம்ம வச்சிருக்க சார்ஜ் வந்து +Qனா அது ரிப்பல் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ 1 கூலும் சார்ஜை நான் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நான் ஒர்க் கொடுத்துருந்துருக்கணும். ஸோ எனர்ஜி வில் பி ஸ்டோர்ட். அதே இது நம்ம ஸ்டடி பண்ண போகிற சார்ஜ் வந்து நெகட்டிவ் Q அப்படின்னா K-Q வந்து வந்துடும், விச் மீன்ஸ் அதுவே அந்த எனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நின்றுடும், ஃபைன். ஸோ அப்போ இங்கே வந்து நீங்கள் எதை தான் வித்தியாசமாக ஒன்று வரும்னா இன்டெகிரேஷன் பண்ணும்போது நம்ம வந்து லெஃப்ட் டு ரைட் தான் எப்போவுமே பண்ணியிருப்போம். இப்போ ரைட் டு லெஃப்ட் பண்ணுறதுனால ஒரு நெகட்டிவ் சைன் வந்து ஆர்டிஃபிஷியலாக மேத்தமெட்டிக்கல் ரீசனால் உள்ளேருந்து வரும். அந்த நெகட்டிவ் சைன் வந்து எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஆப்போசிட்டில் இன்டெகிரேட் பண்ணுறதுனால அந்த இது வந்து வரும். ஜஸ்ட் எனக்கு தேவை வந்து என்னென்னா மேக்னிடியூட் மட்டும்தான். தேர்ஃபோர் நம்ம இன்னொரு நெகட்டிவெல்லாம் மல்டிப்ளை பண்ணி அதை டேலி பண்ணிடுவோம். வாட் எவர் இட் இஸ் மேத்தமெட்டிக்கல் சால்விங் நம்ம பண்ணாலுமே ரைட் டு லெஃப்ட் போடும்போது நெகட்டிவ் வருங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நெகட்டிவ் சைன் வந்து ஆட் பண்ணி விட்டுறணும், ரைட்? ஸோ அந்த லாஜிக் இன்ட்யூஷன் எல்லாமே, இந்த திங்கிங் எல்லாமே புரிஞ்சிருந்துருக்கணும், ஃபைன். ஸோ அப்போ இந்த செஷனில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஐ மீன் டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை டைபோல் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம். அது வந்து புரிஞ்சிருந்துருக்கணும், ஃபைன். ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா P×Eக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்டு இன் டைபோல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கும்போது அது வந்து எதுக்கு ஈக்குவலாகுதுன்னா -PE cosine theta. ஸோ அதோட லாஜிக் எல்லாமே அங்கே நம்ம இன்டெஃபினைட் இன்டெக்ரல் பண்ணோம். அது எப்படி டெஃபினைட்டாக மாற்றணும் அப்படின்னா அந்தந்த இன்டர்வலால் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் எனக்கு என்னென்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தோம், ரைட்? ஸோ அதை பேஸ் பண்ணி மைக்ரோவேவ் அவன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பிரின்சிபல் எதை வச்சு இருக்குது அப்படிங்கிறது அது புரிஞ்சுருந்துருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த செஷனில் என்ன பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் என்ன பொட்டன்ஷியல் வந்து க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம், ஃபைன். ஸோ அப்போ இதில் எதுவுமே டவுட் வந்துருக்கக்கூடாது, இட் ஷுட் பி கிளியர். ஸோ இந்த செஷன் வந்து இது வரைக்கும் போதும். வித் திஸ் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.